குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது மாடர்ன் ட்ராமா. மாடர்ன் ட்ராமா அப்படின்னா இங்கிலீஷ் ட்ராமா பல நாடுகளில் இருக்குது. அப்போ மாடர்ன் ட்ராமான்னா வி டேக் த ட்ராமாஸ் ஆஃப் த வேர்ல்டு. இதில் மேஜராக பிரிட்டிஷ் ட்ராமா, அமெரிக்கன் ட்ராமா, அதே மாதிரி இந்தியாவிலையும் இருக்குது இந்தியன் ட்ராமா, ஆஸ்திரேலியன், ஆஃப்ரிக்கன், கனடியன் ட்ராமாஸ், இவ்வளவும் சேர்ந்தது தான் நம்ம மாடர்ன் ட்ராமா அப்படின்னு சொல்ல முடியும். இந்த வீடியோவில் நம்ம பிரிட்டிஷ் ட்ராமா, மாடர்ன் ட்ராமாவில் பிரிட்டிஷ் ட்ராமாவை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாடர்ன் ட்ராமாவினுடைய டெவலப்மெண்ட்டுக்கு வாட் ஆர் த ரீசன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். முதல்ல தியேட்டர்ஸ். 19ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜ் அப்படிங்கிறதே இல்லை. சும்மா ஒரு தெருவில் அப்படியே ஒரு 2 பெஞ்சை போட்டுக்கிட்டு கூட ஒரு ட்ராமா நடக்கும். அப்படியே ஒரு ஓப்பன் தியேட்டர்லாம் இருக்கும். அவ்வளோதான், ஆட்கள் உட்காந்து சுற்றிலும் உட்காந்து பார்க்குறது மாதிரி நடுவில் ஒரு ஸ்கொயராக ஒரு 1.5 ஃபீட்டுக்கு வந்து ஒரு ரெய்ஸ்டு பிளாட்ஃபார்ம் போட்டு அதில் கூட ட்ராமா நடத்திடுவாங்க. அதனால் இந்த ப்ரொஃபஷ்னல் தியேட்டர் அப்படிங்கிறது அது இல்லாமல் போச்சு. இந்த ட்ராமா வந்து ரியலிஸ்டிக் ட்ராமா அப்படின்னு பேர். இந்த ரியலிஸ்டிக் ட்ராமா தான் 20ஆம் நூற்றாண்டில் டெவலப் ஆச்சு. இப்போது இந்த ரியலிஸ்டிக் ட்ராமாவுக்கு ஏற்ற மாதிரியான சில தியேட்டர்ஸ் வந்துச்சு. அவைகள் ஆப்பே தியேட்டர் அண்ட் ஐரிஷ் நேஷ்னல் தியேட்டர், கெய்ட்டி தியேட்டர், இதெல்லாம் த லேட்டஸ்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் தியேட்டர். இதில் ஆப்பே தியேட்டரில் WB Yeats, JM Sinji இவங்க 2 பேரும் அந்த தியேட்டரில் டைரக்டர்ஸாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி ஐரிஷ் நேஷ்னல் தியேட்டருங்கிறது டப்ளின்லையும், கெய்ட்டி தியேட்டர் என்பது மான்செஸ்டர்லையும் இருக்குது. இந்த தியேட்டர்ஸ் இந்த ரியலிஸ்டிக் ட்ராமாவினுடைய டெவலப்மெண்ட்டுக்கு முக்கிய பங்கு வகித்திருக்கு. அடுத்தது ஃபாரின் இன்ஃப்ளூயன்சஸ். ஃபாரின் ட்ராமாட்டிஸ்ட்ஸ் ஹென்ரி இப்சன், ஸ்ட்ரிண்ட்பர்க், ஆண்டன் செக்காவ், டால்ஸ்டாய், கார்கி, பிரச்ட், இவங்க எல்லாமே இந்த மாடர்ன் ட்ராமா டெவலப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ண ஃபாரின் ட்ராமாட்டிஸ்ட் அவுட் சைடு இங்கிலாண்டுக்கு வெளியில் இருக்கிறவங்க. அதே சமயத்தில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ், இவைகளுடைய டெவலப்மெண்ட்டும் இந்த மாடர்ன் ட்ராமாவுக்கு ரொம்ப, ஏன்னா இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் மாறிட்டே இருக்குது, எல்லாம் மாறுது, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மாறுது. இந்த மாற்றங்களுக்கு தகுந்தாற் போல் மாடர்ன் ட்ராமாவிலையும் சேஞ்சஸ் வந்துருச்சு. அதே சமயத்தில் எக்ஸ்ப்ரெஷனிசம், இது வந்து ட்ராமாவில் ஒரு துணிச்சலான ஒரு சோதனை களமாக இது பயன்படுது. எக்ஸ்ப்ரெஷனிசத்தில் they won't concern about man, they concern about society. சொசைட்டியை தான் முக்கியமாக எடுத்துக்குவாங்க, இண்டிவிஜுவல் மேனை கன்சர்ன் பண்ணுறதில்ல. அது மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட். இதில் இந்த ட்ராமா வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும் ரொம்ப அப்ஸ்க்யூர். இந்த டைப் ஆஃப் ட்ராமாவை புரிஞ்சிக்கிறதே ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான ஒரு டைப் ஆஃப் ட்ராமா. அதனால் இந்த எக்ஸ்ப்ரெஷனிசம் டைப் ஆஃப் ட்ராமா இங்கிலாண்டில் அவ்வளோ பாப்புலர் ஆகலை. இருந்தாலும் இங்கிலாண்டில் இந்த ஓகெஸியினுடைய த சில்வர் ஃபேசி, JB பிரிஸ்ட்லியினுடைய ஜான்சன் ஓவர் ஜோர்டான், இதெல்லாம் இந்த எக்ஸ்ப்ரெஷனிசம் இந்த டைப் ஆஃப் ட்ராமாவுக்கு எக்ஸாம்பிள். அடுத்தது இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சினிமா, ரேடியோ, டெலிவிஷன் ஆன் ட்ராமா. இந்த ட்ராமா மீது 20ஆம் நூற்றாண்டில் சினிமா, ரேடியோ, டெலிவிஷன் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது? சினிமாங்கிறது ரொம்ப ஒரு சீப் என்டர்டெயின்மெண்ட், அதாவது ரொம்ப காசு குறைச்சலான ஒரு என்டர்டெயின்மெண்ட். ஏன்னா ஒரு தடவை நீங்கள் சினிமா எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் திரும்பி ஒரு நாளைக்கு 4 ஷோ 5 ஷோ போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் ட்ராமா அப்படி இல்லை. ஒவ்வொரு தடவையும் எல்லா மனிதர்களும் மேலே வரணும், ஆர்கெஸ்ட்ரா இருக்கணும், எல்லாருமே வந்து ஒரு 2 hours அந்த ட்ராமா நடந்துச்சுன்னா மறுபடியும் அடுத்த ஷோவுக்கும் அதே ஆட்கள் திரும்பி இருக்கணும். ஆனால் சினிமா ஒரு தடவை எடுக்கிறதுக்கு தான் செலவாகும். ஒரு தடவை எடுத்துட்டா hundreds of years நீங்கள் திருப்பி அதை போட்டுக்கிட்டே காசு சம்பாதிக்கலாம். ஸோ அது ஒரு சீப்பஸ்ட் ஃபார்ம் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட்.
அதே சமயத்தில் சினிமாவில் ஒரு சென்சேஷன் அண்ட் த்ரில் இருக்கும். அது ட்ராமாவில் நீங்கள் பண்ண முடியாது. ஒரு ஷாட்டை வந்து ரொம்ப க்ளோஸில் வெறும் முகத்தை மாத்திரம் காமிச்சு அந்த முகத்தில் ஒரு கலர் சேஞ்சு, அப்படி கோபம் வருது அப்படின்னா உடனே ஒரு கலர் சேஞ்சு எல்லாத்தையும் காட்ட முடியும். ஸோ அந்த த்ரில்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு கொடுக்க முடியும் ஒரு சினிமாவில். ஆனால் ஒரு ட்ராமாவில் ஒரு ஆர்டிஸ்டினுடைய முகத்தில் என்ன சேஞ்சஸ்ங்கிறத அவ்வளோ க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் காட்ட முடியாது. ஸோ அது ட்ராமாவில் அந்த சென்சேஷன், அந்த த்ரில் இருக்கவே இருக்காது. அதனால் இந்த டாக்கீஸ், இந்த சினிமா, டெலிவிஷன் இது எல்லாமே ட்ராமா தியேட்டரை சப்ரஸ் பண்ணிடுச்சு. அதே சமயத்தில் இந்த சினிமா வந்ததுனால அதனுடைய குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக போயிடுச்சு. சினிமாவில் வந்து ரொம்ப கேவலமான ஒரு குவாலிட்டி போயிடுச்சு. இருந்தாலும் இன்றைக்கும் இந்த ட்ராமா தியேட்டரோட ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்குது. எப்படியாவது ஜெயிக்கலான்னு ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ரியலிஸ்டிக் ட்ராமானா என்ன? ரியலிஸ்டிக் ட்ராமா என்பதற்கு நேச்சுரல் ட்ராமா அல்லது ப்ராப்ளம் ப்ளே அப்படின்னு பேர். ஸோ ரியலிஸ்டிக் ட்ராமான்னு சொல்லலாம், நேச்சுரலிஸ்டிக் ட்ராமான்னு சொல்லலாம், ப்ராப்ளம் ப்ளேன்னு சொல்லலாம். இது மனித வாழ்க்கையினுடைய ரியல் லைஃப்பை அப்படியே படம் பிடிச்சி காட்டுறதான் ரியலிஸ்டிக் ட்ராமா. இந்த ட்ராமா தான் 20th செஞ்சுரியில் ரொம்ப வேகமாக டெவலப் ஆச்சு. இந்த ரியலிஸ்டிக் ட்ராமா எழுதுனதில் ஹென்ரி ஆர்த்தர் ஜேம்ஸ் இவருடைய சில்வர் கிங் என்ற ஒரு ட்ராமா. இது ஒரு மேனர்ஸ் அண்ட் இன்ஸ்டியூஷனுடைய மேனர்ஸ் அண்ட் இன்ஸ்டியூஷன்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி எழுதப்பட்ட ஒரு ட்ராமா சில்வர் கிங் என்ற ட்ராமா. இவருடைய ரொம்ப ஃபேமஸ் காமெடி லயர்ஸ். இந்த லயர்ஸ் என்பது இவருடைய ஃபேமஸ் காமெடி. த சில்வர் கிங் என்பது இட் கிரிட்டிசைசஸ் த மேனர்ஸ் அண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ். அடுத்தது சர் ஏ.டபிள்யூ பினிரோ. இவர் ரொம்ப ஹென்ரி இப்சன்னால் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டு எழுதப்பட்டவர் இவர். இவருடைய வீக்கர் செக்ஸ் என்பது ஒரு சோஷியல் சட்டையர், ரொம்ப ஒரு சோஷியல் சட்டையராக எழுதியிருந்தார். அடுத்தது த செகண்ட் மிஸ்ஸஸ் டான்க்வரே அண்ட் த நொட்டோரியஸ் மிஸ்ஸஸ் ஆப்ஸ்மித். இது இவருடைய மிக புகழ் வாய்ந்த ஒரு சோஷியல் ப்ராப்ளம் ப்ளீஸ். அடுத்தது மேஜிஸ்ட்ரேட், ஃபேண்டாஸ்டிக்ஸ், ஐரிஸ் அண்ட் மிட் சேனல். இதெல்லாம் இவருடைய மற்ற நாடகங்கள். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஆத்தர்னுடைய இம்பார்ட்டன்ட் ப்ளே மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் ஒரு தடவைக்கு 2 தடவை இதை ரீட் பண்ணிங்கன்னா எப்போயாவது வரும்போது இந்த மாதிரி இதை நம்ம எங்கேயோ படிச்சிருக்கமேன்னு உங்களுக்கு ஞாபகம் வரும். டக்குன்னு நீங்கள் டிக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். 3வது ஜான் கேல்ஸ்வொர்த்தி. இவர் ரொம்ப ஃபேமஸ் ரைட்டர், நமக்கு தெரியும். ஜான் கேல்ஸ்வொர்த்தி இவருடைய ஃபஸ்ட்டு ப்ளே த சில்வர் பாக்ஸ். இந்த சில்வர் பாக்ஸுங்கிறது ரிச் அண்ட் புவர் இந்த 2 பேருக்கும் இடையில் உள்ள டிஃபரன்ஸாக காட்டுறதான் இந்த சில்வர் பாக்ஸ். அடுத்தது ஸ்ட்ரைஃப். இந்த ஸ்ட்ரைஃப் என்பது கேபிட்டலுக்கும் லேபருக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள், அந்த போராட்டம். அதாவது முதலாளி தொழிலாளி, முதல் ஒர்க், இந்த 2க்கும் இடையில் இருக்கின்ற ஸ்ட்ரைஃப், ஒரு போராட்டம், அதான் ஸ்ட்ரைஃபுங்கிறது. அடுத்தது இவருடைய நாடகம் ஜஸ்டிஸ். ஸோ சில்வர் பாக்ஸ், ஸ்ட்ரைஃப், ஜஸ்டிஸ் இதெல்லாம் இவருடைய ரொம்ப ஃபேமஸானது. இது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸில் என்ன வகையான தீமைகள் இருக்குது, இங்கிலாண்டினுடைய பிரிசன் சிறைச்சாலைகள் எப்படி மிஸ்மேனேஜ் பண்ணப்படுது என்பதெல்லாம் இந்த ஜஸ்டிஸ் என்ற ட்ராமாவில் அவர் ரொம்ப கிளியராக சொல்கிறார். ஸோ சில்வர் பாக்ஸு, ஸ்ட்ரைஃபு, ஜஸ்டிஸ் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ளே. அடுத்தது த ஸ்கின் கேம். இவருடைய ஸ்கின் கேம் என்பது பழைய அரிஸ்டோக்ராசி, அதாவது பழைய பெரிய பணக்காரவங்க, இந்த நியூ ரிச் பிஸ்னஸ் மேன், அதாவது பழைய பணக்காரவங்க இப்போ புது பணக்காரவங்க, இந்த 2 பேருக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிறத இது காட்டுது ஸ்கின் கேம். இப்போ நீங்கள் பழைய பணக்காரவங்களாம் பார்த்தீங்கன்னா அவன் வீட்டில் அல்லது அவன் தோப்பில் வேலை செய்கிறவன் குடும்பத்தையே இவன் தான் குடும்பம் மாதிரி காப்பாற்றுவான். அவன் வீட்டில் வந்து ஒரு கல்யாணம்னா இவன் தான் பணம் கொடுப்பான், பணம் கொடுத்து கல்யாணம் பண்ண வைப்பான், பிள்ளைங்களை படிக்க வைப்பான், எல்லாம் செய்வாங்க. அந்த மாதிரி இது ஓல்டு அரிஸ்டோக்ராசி. நியூலி ரிச் பிஸ்னஸ் பீப்புள் அப்படி இல்லை. அந்த மாதம் ஒர்க் பண்ணியா, எவ்வளோ சம்பளம் வந்து அவ்வளோ வச்சுக்க, அதோட உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, முடிஞ்சு போச்சு. ஆனால் பழைய அரிஸ்டோக்ராசியில் அப்படிலாம் அவ்வளோ சம்பளம்லாம் கொடுத்துருக்க மாட்டான். ஆனால் அவன் கொடுக்குற சலுகைகள், அவன் வந்து அந்த ஃபேமிலியவே தன்னுடைய ஃபேமிலி மாதிரி பார்த்துக்குவான்.
அந்த மாதிரி இருப்பாங்க. அது மாதிரி இருக்கிறது ஸ்கின் கேம். அடுத்தது லாயல்ட்டிஸ். இந்த லாயல்ட்டிஸுங்கிறது இந்த ஆன்டி ஜூவிஷ் ஃபீலிங், யூதர்களுக்கு எதிரான மனப்பான்மை எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் கிறிஸ்தவர்கள்ட்ட. அது அதே மாதிரி மைனாரிட்டி மேலே ஏற்படுகின்ற ஒரு வெறுப்பு, இவைகளை சொல்லுவது தான் இந்த பிளேயினுடைய வேலை. அடுத்தது எ ஃபேமிலி மேன். இது ஃபேமிலி மேன். ஃபேமிலி ரீயூனியன் ஒன்று இருக்குது, அது டிஎஸ் எலியட் எழுதுனது. இது ஃபேமிலி மேன். இது ஒரு டொமஸ்டிக் லைஃப்பில் வீட்டில் யாராவது ஒருத்தர் ரொம்ப அதிகமாக பவர்ஃபுல்லாக இதை செயல்பட்டால் அந்த குடும்பம் வீணாக போயிடும். சில சமயங்களில் பார்த்திங்கன்னா அப்பா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார். பவர்ஃபுல்லாக இருந்து எதை எடுத்தாலும் அவர் வச்சதான் சட்டங்கிற மாதிரி இருக்கும். சில குடும்பங்களில் அம்மா வச்சதான் சட்டங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் அத்தாரிட்டி இன் அ ஃபேமிலி எப்படி ஒரு ஃபேமிலியை டிசாஸ்டர் பண்ணுது, ஒரு டொமஸ்டிக் லைஃப்பை எப்படி வீணாக்குது அப்படிங்கிறத சொல்கிற ஒரு ட்ராமா ஃபேமிலி மேன் என்ற ட்ராமா. அடுத்தது விண்டோ என்ற ட்ராமா. இது தவறாக பிறந்த குழந்தைகள், அதாவது முறைப்படி திருமணம் ஆகாதவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் எப்படி சிரமப்படுது என்பதை சொல்லுகின்ற ட்ராமா விண்டோ என்ற ட்ராமா. அடுத்தது எல்டஸ்ட் சன். இது கிளாஸ் ப்ரிஜுடிஸ். கிளாஸ், அப்பர் கிளாஸ், லோவர் கிளாஸ், பணக்கார ஏழை வர்க்கம், இவங்க ஒருத்தர் மேலே, அதாவது பணக்காரனெல்லாம் கெட்டவன் கிடையாது, ஏழையெல்லாம் நல்லவனு கிடையாது, அப்படி இருக்கும். ஸோ கிளாஸ் ப்ரிஜுடிஸ் எப்படி வருது, வர்க்க பேதம், இவைகளை பற்றி சொல்லுவது த எல்டஸ்ட் சன். அடுத்தது த பிஜியன். இந்த பிஜியன் என்பது அவுட்காஸ்ட், அதாவது சமுதாயத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவர்கள், அவங்களுடைய ப்ராப்ளத்தை பற்றி பேசுகிறது த பிஜியன். அடுத்தது த மாப். இந்த மாப் என்பது ஒரு குறிப்பிட்ட ஐடியலிசம், அந்த ஐடியலிசத்தினால எப்படி ஒரு ட்ராஜடி ஏற்படுது, அதாவது ஒரு ஐடியாலஜி இஸ் இம்பார்ட்டன்ட். ஆனால் அதுக்காக அந்த ஐடியாலஜினால் ரொம்ப சில சமயங்களில் கஷ்டம் வருதுன்னா லைட்டாக அந்த ஐடியாலஜியை கொஞ்சம் விட்டு கொடுக்குறதுல தப்பு இல்லை இல்லையா? அது மாதிரி, அதாவது நன்மையை பயக்குது என்று சொன்னால் பொய்யும் சொல்லலாம்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார் இல்லையா? அதுக்காக பொய் சொல்லுங்கன்னு அர்த்தம் இல்லை. இந்த பொய்யினால் ஒரு நன்மை பயக்குதுன்னா நீங்கள் ஒரு சின்ன பொய் சொல்லலாம் தான். அது மாதிரி நீங்கள் ஐடியலிசத்தை விட்டு கொடுத்தா தான் நல்லது அப்படின்னா சில இடங்களில் விட்டு கொடுக்கலாம். அதுதான் மாப். இவனுக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்குது, அந்த ஐடியாலஜியை காப்பாற்றுறேன்னு ஊரில் இருக்கவனா கொண்டுட்டு உட்காந்துருப்பான். ஸோ தட் இஸ் மாப். அதை சொல்கிறது த மாப். அடுத்தது ஃபவுண்டேஷன். இது it teaches that kindness is the only corrective to caste feeling. kindness, நீங்கள் இரக்கம் காட்டுவது என்பது தான் ஒரு caste ஃபீலிங்கை கரெக்ட் பண்ணுற ஒரு சொல்யூஷன் என்று சொல்வது ஃபவுண்டேஷன். அடுத்தது த ஃபாரஸ்ட். இந்த ஃபாரஸ்ட் என்பது மாடர்ன் ஃபைனான்சியர்ஸ், இந்த நவீன இந்த ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க என்ன மாதிரியெல்லாம் அவன் ரொம்ப மோசமாக டீல் பண்ணி மக்களை சுரண்டுகிறார்கள் என்று சொல்லக்கூடியது இந்த ஃபாரஸ்ட்டுங்கிற ட்ராமா. ஸோ இது எல்லாமே ஜான் கேல்ஸ்வர்த்தியினுடைய ட்ராமா. ஸோ இந்த ட்ராமாவுடைய நேமெல்லாம் ஓரளவு தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு நல்லது. அடுத்தது ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா, த ஃபெமிலியர் இங்கிலீஷ் playwright ஆஃப் 20th century, the first half of 20th century. இப்போது ஷா என்பவர், அவர் தான் ஒரு மாரல் பர்பஸை, ஒரு மொராலிட்டியை சமுதாயத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நாடகம் எழுதினவர் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா. இவருடைய விட் அண்ட் ஹியூமர், இவருடைய புத்திசாலித்தனமும் காமெடி ரெண்டுமே இதை பீட் பண்ணவே முடியாது. யாராக இருந்தாலும் அதை ரொம்ப புகழ்வாங்க. அந்த மாதிரி இவர் ஒரு கலெக்ஷன் இருக்குது. அந்த கலெக்ஷன் பேர் பிளேஸ் ப்ளசண்ட் அண்ட் அன்பிளசண்ட் என்று ஒரு கலெக்ஷன் ஆஃப் பிளேஸ். இந்த பிளேஸ் ப்ளசண்ட் அண்ட் அன்பிளசன்ட்ங்கிறது 7 நாடகங்கள் உள்ளடக்கியது. இதில் 3 அன்பிளசன்ட் பிளேஸும் 4 ப்ளசன்ட் பிளேஸ், இந்த 4 3 7 சேர்ந்ததுக்கு தான் பிளேஸ் ப்ளசண்ட் அண்ட் அன்பிளசன்ட்னு பேர். இதில் அன்பிளசன்ட் பிளேஸ் அப்படிங்கிறதுல த விண்டோவர்ஸ் ஹவுசஸ். இது இந்த ஸ்லம்மில் ஒரு லேண்ட்லார்ட் இருப்பான். ஸ்லம், அதாவது அதுவே ஒரு ஸ்லம்மு. அந்த ஸ்லம்மில் ஒரு 4 வீடு வாடகைக்கு விட்டுட்டு 10 பேரை மேய்ச்சிக்கிட்டு அங்கே ஒரு லேண்ட்லார்டு மாதிரி ஒருத்தன் இருப்பான். அந்த லேண்ட்லார்டு அந்த ப்ராப்ளம்ஸை பற்றி சொல்லுது. பார்த்துருப்பீங்க, சில சமயங்களில் ஒரு சேரியாக தான் இருக்கும். அந்த சேரியில் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த சேரியில் ஒரு 10 வீடு அவனுக்கு சொந்தமாக இருக்கும், 2 ஆட்டோ வாடகைக்கு விட்டுருப்பான், 10 ரிக்ஷா வாடகைக்கு விட்டுருப்பான், எல்லாம் அவன் தான் இருக்கும். அவன் தான் அந்த ஏரியாவை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பான். அவன் தான் அந்த லேண்ட்லார்ட் ஆஃப் தட் ஸ்லம். ஸோ
அவனுடைய பிரச்சனையை பற்றி சொல்வது த விண்டோவர்ஸ் ஹவுசஸ். அடுத்தது மிஸ்ஸஸ் வாரன்ஸ் ப்ரொஃபஷன். இது ஒரு ஆர்கனைஸ்டு ப்ராஸ்டியூஷன், அதாவது ப்ராஸ்டியூஷனை ரொம்ப ஆர்கனைஸ்டாக சிஸ்டமேட்டிக்காக நடத்துறது, இதுதான் மிஸ்ஸஸ் வாரன்ஸ் ப்ரொஃபஷன் இது. அடுத்தது த ஃபிலாண்டரர். இந்த ஃபிலாண்டரருங்கிறது ஒரு சட்டையர். இந்த சட்டையர் என்பது இந்த இப்சன் மாதிரி நாடகம் எழுதுகிறவன் இப்சனைட், ஹென்ரி இப்சன் மாதிரி எழுதுகிறவன் இப்சனைட்ஸ். அந்த இப்சனைட்ஸில் போலியான இப்சனைட்ஸ் இருப்பாங்க, சூடோ இப்சனைட்ஸ். அவங்கள சட்டையரைஸ் பண்ணி எழுதப்பட்டது தான் இந்த ஃபிலாண்டர் என்ற ஒரு நாடகம். ஸோ த சூடோ இப்சனைட்ஸ் அவங்களுடைய ஆட்டிடியூட் டு விமன், பெண்களை பற்றி அவர்களுடைய ஆட்டிடியூட் என்ன என்பதை டீல் பண்ணுவதுதான் த ஃபிலாண்டரர் என்ற இந்த ட்ராமா. அடுத்தது ஃபோர் ப்ளசன்ட் பிளேஸ். இந்த ஃபோர் ப்ளசன்ட் பிளேஸில் ஆர்ம்ஸ் அண்ட் த மேன், இது ஒரு சோல்ஜர்னுடைய ரொமான்டிக் கன்செப்ஷனை பற்றி சொல்கிறது ஆர்ம்ஸ் அண்ட் த மேன். அடுத்தது கேண்டிடா. இது ஒரு ட்ரையாங்கிள், அந்த ட்ரையாங்கிளில் ஒரு ஆள், அவனுடைய ஒய்ஃப், ஒரு பாய்ட், இந்த 3 பேரும் ஒரு ட்ரையாங்கிள், இவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை டீல் பண்ணுறது கேண்டிடா. அடுத்தது த மேன் ஆஃப் டெஸ்டினி அண்ட் யூ நெவர் கேன் டெல். ஸோ இந்த 4ம் வந்து ப்ளசன்ட் பிளேஸ். ஏற்கனவே 3 சொல்லியிருக்கோம், அது 3 அன்பிளசன்ட் பிளேஸ். இந்த 4 3 7 சேர்ந்ததுக்கு பிளேஸ் ப்ளசன்ட் அண்ட் அன்பிளசன்ட் அப்படிங்கிற தலைப்பு அதுக்கு இருக்குது. அடுத்தது மேன் அண்ட் சூப்பர்மேன். இது ஒரு பெண் தன்னுடைய இணையை, தன்னுடைய ஜோடியை எப்படி தேடுறா அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது மேன் அண்ட் சூப்பர்மேன். இன்னொன்று டெவில்ஸ் டிசிபிள் அண்ட் சீசர் அண்ட் கிளியோபெட்ரா, இது 2ம் அவருடைய பிற நாடகங்கள். அடுத்தது த மேஜர் பார்பரா என்பது ரிலீஜியஸ் அண்ட் சோஷியல் ப்ராப்ளம்ஸை டீல் பண்ணுறது மேஜர் பார்பரா. அதே மாதிரி டாக்டர்ஸ் டிலமா என்பது மெடிக்கல் ப்ரொஃபஷனில் எவ்வளவு மோசமாக இருக்குது, எப்படியெல்லாம் அவங்க வந்து எல்லார்கிட்டையும் கமிஷன் வாங்குகிறான், எப்படியெல்லாம் ஒரு மெடிசின், ஒரு டாக்டர்ஸ் எப்படி இல்லீகலாக தப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க என்பதை சொல்கிற ஒரு சட்டைரிக்கல் ட்ராமா டாக்டர்ஸ் டிலமா. கெட்டிங் மேரீடுங்கிறது ஒரு மேரேஜ் கன்வென்ஷன் இருக்கும் இல்லையா, ஒரு மேரேஜுக்குன்னு சில கன்வென்ஷன் இருக்கும், அதை சட்டைரைஸ் பண்ணி கிண்டல் பண்ணுறது கெட்டிங் மேரீடு. ஆண்ட்ரக்கிள்ஸ் அண்ட் த லைன் என்பது ஒரு ரிலீஜியனையும் அப்புறம் ரிலேஷன் பிட்வீன் பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன், இந்த 2ஐயும் அட்டாக் பண்ணுற ஒரு டைப் ஆஃப் பிளே ஆண்ட்ரக்கிள்ஸ் அண்ட் த லைன். பிக்மேலியன் என்பது ஒரு சட்டைரிக்கல் ஸ்டடி ஆஃப் கிளாஸ் டிஸ்டிங்ஷன், அதாவது ஒரு மேல் வர்க்கம் கீழ் வர்க்கம். உங்களுக்கு தெரியும், பிக்மேலியன் ஒரு கீழ் வர்க்கத்தை சார்ந்த ஒரு பெண்ணை வந்து ரொம்ப மெனக்கட்டு அவளுக்கு வந்து எல்லா தகுதியும் இருக்கிற மாதிரி மாற்றுவான். அப்படி எப்படிங்கிறது அது பிக்மேலியன் என்ற ஒரு ட்ராமாவில். பேக் டு மெத்துசிலா, செயின்ட் ஜோன், இதெல்லாம் ஸ்டடீஸ் ஆஃப் ரிலீஜியனை பற்றிய ட்ராமாஸ். ஆப்பிள் கார்ட் என்பது ஒரு டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை கிண்டல் பண்ணுற மாதிரி எழுதுனது ஆப்பிள் கார்ட் என்ற பிளேஸ். இவருடைய லேட்டர் பிளேஸ் இருக்குது, ட்ரூ டு பி குட், ரொம்ப நல்லவனாக இருக்கிறது. அடுத்தது மில்லியனர்ஸ், ஜெனிவா, பயாண்ட் பில்லியன்ஸ், இது எல்லாம் இவருடைய அதர் பிளேஸ். அடுத்தது ஹார்லி கிரான்வில் பார்க்கர். இவர் மேரேஜ், செக்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ்னால் வாரிசு, அப்புறம் த பொசிஷன் ஆஃப் விமன், இந்த ப்ராப்ளம்ஸை பற்றி டீல் பண்ணுறவர் ஹார்லே கிரான்வில் பார்க்கர். இவருடைய நாடகங்களில் இமோஷனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கிடையாது, ஆனால் மேரேஜில் இருக்கிற ப்ராப்ளம், செக்ஸில், இன்ஹெரிட்டன்ஸில், விமனுடைய நிலைமை, இவைகளை டீல் பண்ணிகிட்ருக்கார். இவருடைய முக்கியமான நாடகங்கள் த மூவிங் ஆஃப் ஆன்னே லீட்டே, த வாய்ஸே இன்ஹெரிட்டன்ஸ், வேஸ்ட், தி மெட்ராஸ் ஹவுஸ், த சீக்ரெட் லைஃப், இதெல்லாம் இவருடைய இம்பார்ட்டன்ட் பிளேஸ். அடுத்தது வில்லியம் சோமர்செட் மாம், MAUGHAMனு போட்டிருந்தாலும் வி சிம்பிளி கால் இட் மாம். ஸோ சோமர்செட் மாம் இவருடைய ட்ராமா. இவர் வந்து எ ட்ராமாட்டிஸ்ட், எ நாவலிஸ்ட் ஆஸ் வெல் ஆஸ் எ ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். இவர் வந்து நிறைய ரியாலிஸ்டிக் ட்ராமா எழுதியிருக்கார். இவருடைய ட்ராமாவில் த சர்க்கிள் என்ற ட்ராமா ஒரு
திருமணத்திற்கு அப்பால் ஏற்படுகின்ற ஒரு லவ், அதை பற்றி டீல் பண்ணுறது இந்த சர்க்கிள். அதாவது திருமணம் ஆனவங்களுக்கு ஒரு லவ் வரக்கூடாதுன்னு ஒன்றும் சட்டம் கிடையாது. அப்படி ஒரு லவ் வந்தால் அது என்ன டீல் பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறது தி சர்க்கிள். அடுத்தது அவர் பெட்டர்ஸ். இது அரிஸ்டோக்ராட்டிக் இங்கிலீஷ்காரனுடைய அரிஸ்டோக்ராசியை அட்டாக் பண்ணி எழுதப்பட்டது அவர் பெட்டர்ஸ் என்ற ஒரு ட்ராமா. இவருடைய சர்வீஸ் ரெண்டர்ட் என்பது ஒரு வார் ஹீரோஸ். இப்போ நம்ம யுத்தத்தில் பங்கெடுத்து கொள்கிறவங்கெல்லாம் ஒரு செத்து போயிட்டான்னா அவன் ஊருக்கு கொண்டு வந்தால் அவனை அப்படியே ஹீரோ மாதிரி அந்த ஊரே கொண்டாடுது இல்லையா? இந்த வார் ஹீரோஸை அவங்களுடைய சாக்ரிஃபைஸினுடைய ஒரு அற்பத்தனத்தை சொல்லுவது சர்வீஸ் ரெண்டர்ட் என்கின்ற ட்ராமா. ஒரு சாதாரண ஆளாக தான் இருப்பான், ஆனால் அவன் செத்து போயிட்டான், ஒரு யுத்தத்தில் செத்து போயிட்டான் அப்படின்னாக்கா உடனே அவனை ரொம்ப கொண்டாடுவாங்க. அது மாதிரி பட் ஒரு நார்மல் மேனாக தான் இருப்பான். அதே மாதிரி எ மேன் ஆஃப் ஹியூமர் என்பது இவர் எழுதின ஒரு ரியாலிஸ்டிக் ட்ராமா, ஒரு ரியாலிஸ்டிக் ட்ராஜடி. இவர் எழுதினது மேன் ஆஃப் ஹியூமர் என்ற ட்ராமா. அடுத்தது சர் ஜேஎம் பேரி. இவர் ஒரு ஸ்காட்டிஷ் நாவலிஸ்ட் அண்ட் எ பிளேரைட். இவர் ஸ்காட்லாந்து நாட்டை சார்ந்த நாவலிஸ்டாகவும் ஒரு நாடக எழுத்தாளராகவும் இருக்கார். இவர் வாட் எவ்ரி உமன் நோஸ் என்பது ஒரு சோஃபிஸ்டிகேட்டட் சென்டிமெண்டலித்தை பற்றி சொல்கிறது வாட் எவ்ரி உமன் நோஸ். அடுத்தது த ப்ரொஃபஸர்ஸ் லவ் ஸ்டோரி, குவாலிட்டி ஸ்ட்ரீட், மேரி ரோஸ், எ கிஸ் ஃபார் சிண்ட்ரெல்லா. இதெல்லாம் அவருடைய சென்டிமெண்டல் ரொமான்சஸ். இவருடைய வெல் நோன் பிளேஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தி அட்மிரபிள் கிரிச்டன். இது ரொம்ப புகழ்வாய்ந்த நாடகம், சர் ஜேஎம் பேரியினுடைய தி அட்மிரபிள் கிரிச்டன். இது வாட் எவ்ரி உமன் நோஸ் இந்த ஃபஸ்ட்டு சொன்னது, த வில், டியர் ப்ரூட்டஸ், மேரி ரோஸ், தி பாய் டேவிட். இதெல்லாம் இவருடைய புகழ்வாய்ந்த நாடகங்கள். அடுத்தது ஜேஎம் சிஞ்சினாவே நமக்கு டக்குன்னு ஞாபகம் வர்றது அவருடைய ரைடர்ஸ் டு த சீ என்ற ஒரு பவர்ஃபுல் ஒன் ஆக்ட் ட்ராஜடி பிளே. இது ஞாபகம் வரணும், ரைடர்ஸ் டு த சீ. அடுத்தது பிளே பாய் ஆஃப் த வெஸ்டர்ன் வேர்ல்டு. த பிளே பாய் ஆஃப் த வெஸ்டர்ன் வேர்ல்டுங்கிறது ஒரு நல்ல காமெடி. ரைடர்ஸ் டு த சீ என்பது ஒரு பவர்ஃபுல் ஒன் ஆக்ட் பிளே ட்ராஜடி. அடுத்தது இவருடைய டெய்ட்ரே ஆஃப் சாரோ. இது ஒரு லிஜெண்டை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒன்று. அடுத்தது இவர் ஒரு ஐரிஷ் பெசன்ட் மேன். இவருடைய த ஷேடோ ஆஃப் கிளென் என்பது ஒரு ரொமான்டிக் பிக்சர் ஆஃப் அன் ஐரிஷ் பெசன்ட் லைஃப். ஒரு அயர்லாந்தினுடைய ஒரு கிராமிய மனிதனின் ஒரு ரொமான்டிக் பிக்சரை படம் பிடித்து காட்டுவது த ஷேடோ ஆஃப் கிளென். த வெல் ஆஃப் சயின்ஸுங்கிறது, த டிங்கர்ஸ் வெட்டிங்கிறது, இதெல்லாம் ஃபைன் காமெடிஸ், இதெல்லாம் ஓகே. ஆனால் பிளே பாய் ஆஃப் த வெஸ்டர்ன் வேர்ல்டு, ரைடர்ஸ் டு த சீ, இது ரெண்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பிளேஸ். அடுத்தது சீன் ஓ கெசி. இவரும் ஒரு ஐரிஷ் பிளேரைட் தான். இவர் ஒரு நேச்சுரலிஸ்டிக் ட்ராஜை காமெடியன். ட்ராஜடியும் இருக்கும் ஒரே பிளேக்குள்ளே, ட்ராஜடி காமெடி ரெண்டும் இருந்துச்சுன்னா அதற்கு பேர் ட்ராஜை காமெடின்னு பேர். ஹீ இஸ் வெல் நோன் ஃபார் ஹிஸ் ட்ராஜை காமெடிஸ். இவருடைய ஃபேமஸ் பிளேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா த ஷேடோ ஆஃப் அ கன் மேன், ஜூனோ அண்ட் த பீகாக், த ப்ளவ் அண்ட் த ஸ்டார்ஸ், வித்தின் த கேட்ஸ், த ஸ்டார்ஸ் டர்ன்ட் ரெட், பர்பிள் ரெட் டஸ்ட், ரெட் ரோசஸ் ஃபார் மீ, ஓக் லீவ்ஸ் அண்ட் லாவெண்டர், காக்கடூல் டேண்டி. இது எல்லாமே இவருடைய ஃபேமஸ் பிளேஸ். இவருடைய பிளேஸினுடைய பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னா டப்ளின் நகரத்தினுடைய ஸ்லம், அந்த ஸ்லம்மனுடைய பேசிஸில் தான் இவருடைய பேக்ரவுண்டில் தான் இவருடைய நாடகங்கள் எல்லாமே இருக்கும். அடுத்தவர் ஜேம்ஸ் பிரிடி. இந்த ஜேம்ஸ் பிரிடி என்பவர் பெர்னார்ட் ஷாவினுடைய ஒரு சின்சியரான டிசிப்பிள், அவருடைய ஒரு சீடன் என்று தன்னை, இப்போ பாரதியினுடைய சீடன் பாரதிதாசன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி பெர்னார்ட் ஷாவினுடைய சீடராக கருதப்படுபவர் ஜேம்ஸ் பிரிடி என்பவர். இவருடைய பெஸ்ட்டு பிளேஸ் பார்த்தீங்கன்னா அனாட்டமிஸ்ட், ஜோனா அண்ட் தி வேல், எ ஸ்லீப்பிங் கிளர்ஜி மேன்,
மிஸ்டர் போல்ஃப்ரை, டாக்டர் ஆஞ்சலஸ் அண்ட் டாஃப்னே லாரியோலா. இதெல்லாம் இவருடைய ஃபேமஸ் பிளேஸ். அடுத்தது மிக முக்கியமானவர் ஜேபி பிரிஸ்ட்லி என்பவர். இவர் ஒரு த குட் அண்ட் பேட் கம்பேனியன் என்ற ஒரு நாவல் இவருக்கு ரொம்ப பெரிய சக்ஸஸ்ஃபுல் நாவல். ஆஸ் வெல் ஆஸ் ஹி இஸ் அ சக்ஸஸ்ஃபுல் பிளேரைட் ஆல்சோ. இவருடைய ஒரு கன்வென்ஷனல் காமெடி, வழக்கமான காமெடி லேபர்னம் குரோவ், ஏடன் எண்ட், வென் வி ஆர் மேரீட், இதெல்லாம் இவருடைய கன்வென்ஷனல் வழக்கமான காமெடி தான் இதெல்லாம். இவருடைய பிளேஸ் பார்த்திங்கன்னா ஒரு நியூ தியரி, இவர் ஒரு நியூ தியரி சொல்கிறார். இது சில ஃபிலாசபர்ஸ் இந்த தியரியை தான் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கிளாக் டைம் என்பது தான் பாஸ்ட்டு, ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சரோட தொடர்புடையது. இப்போ கடிகாரத்தை பார்க்குறீங்க, இந்த கடிகாரத்தில் இருக்கிற நேரம் தான் பாஸ்ட்டு, ப்ரெசன்ட், ஃப்யூச்சரை குறிக்குது. ஆனால் பாஸ்ட்டுங்கிறதும் ஃப்யூச்சருங்கிறதும் அப்படி ஒன்றே கிடையாது, அது ஒரு மாயை. கடிகாரத்தையும் கேலண்டரையும் பார்த்துட்டு தான் போன வருஷம் 12ஆம் தேதி, அடுத்த வருஷம் அடுத்த மாதம் 7ஆம் தேதின்னு ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ கடிகாரத்திற்கும் கேலண்டருக்கும் தான் இந்த மாதிரி பாஸ்ட்டு, ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் இருக்குது. அது ஒரு மாயை கற்பனை. ஆனால் ரியாலிட்டியில் ஒரு கண்டினியூவஸ் ப்ரெசன்டென்ஸ் தான் இருக்கே ஒழிய அதுக்கு பாஸ்ட்டு, ஃப்யூச்சர்னு ஒன்று கிடையாது அப்படிங்கிறது ஒரு தியரி. அந்த தியரியை சில ஃபிலாசபர்ஸ் சொல்கிறாங்க. அந்த தியரியினுடைய பேசிஸில் இவருடைய நிறைய நாடகங்கள் எழுதியிருக்கார். ஸோ டைம் அண்ட் தி கான்வேஸ், ஐ ஹாவ் பீன் பிஃபோர் அண்ட் ஜான்சன் ஓவர் ஜோர்டான், இதெல்லாம் இந்த டைமினுடைய நியூ தியரியை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட ட்ராமாஸ். அடுத்தது சர் நோயல் கான்வார்ட். இவர் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் முடிஞ்சு எழுதப்பட்டது. செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் ட்ராமாவே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் முடிஞ்சு ட்ராமாவில் ஒரு முத்திரை பதித்தவர் சர் நோயல் கான்வார்ட். இவருடைய த வோர்டெக்ஸ் என்பது ஒரு இமோஷ்னலி ஸ்ட்ரெயின்டு பிளே, ஒரு உணர்வு பூர்வமான ஒரு நாடகம். இவருடைய ஹே ஃபீவர் என்பது ஒரு ரொம்ப பிரில்லியன்ட் காமெடி. இவருடைய மற்ற நாடகங்கள் ஈஸி வர்ச்சியூ, திஸ் இயர் ஆஃப் கிரேஸ், பிட்டர் ஸ்பிரிட், ப்ரெசன்ட் லாஃப்டர், திஸ் ஹாப்பி ப்ரீட், இதெல்லாம் இவருடைய மற்ற நாடகங்கள். தி வார்டெக்ஸுங்கிறது ஒரு இமோஷ்னலி ஸ்ட்ரெயின்டு பிளே, இது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது லாரன்ஸ் ஹூஸ்மேன். இந்த லாரன்ஸ் ஹூஸ்மேன்கிறவர் சின்ன சின்ன நாடகங்களை நிறைய எழுதியிருக்காரு. இவருடைய லிட்டில் பிளேஸ் ஆஃப் செயின்ட் ஃப்ரான்சிஸ், அடுத்தது க்ளோரியஸ், இதெல்லாம் சின்ன சின்ன எபிசோட்ஸாக சின்ன சின்ன பிளே. லிட்டில் பிளேஸ் ஆஃப் செயின்ட் ஃப்ரான்சிஸ், க்ளோரியஸ், இதெல்லாம் சீரீஸ் ஆஃப் எபிசோட்ஸ் இன் தி லைவ்ஸ் ஆஃப் குயின் விக்டோரியா. குயின் விக்டோரியாவினுடைய வாழ்க்கையில் நடந்த சின்ன சின்ன சம்பவங்கள், ஒரு சின்ன சம்பவம் 1/4 மணி நேரம், அது ஒரு ட்ராமா. ஒரு 20 நிமிஷம், அது ஒரு ட்ராமா. இந்த மாதிரியாக நிறைய எழுதியிருக்காரு இவர். அடுத்தது சர் டெரின்ஸ் ராட்டிங்கன். இவர் ஒரு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாடர்ன் பிளேரைட். இவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு ட்ராமா என்பது என்டர்டெயின்மெண்ட்டுக்காகத்தான் இருக்கணும். இது என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும், லைட்டாக இருக்கணும், சீரியஸாக இருக்கலாம். ஆனால் அதனுடைய எண்டு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதா. ஒரு மாரல், ஒரு ஐடியா, இந்த கருத்தை பரப்புறது அப்படின்னு ஒரு ட்ராமாவை பயன்படுத்தினா அதற்கு இவர் எதிரி. இந்த கருத்து ஒரு ஜனநாயகம், இந்த ஜனநாயக பண்பினை மக்களிடம் கொண்டு செலுத்த வேண்டும், சுதந்திரம் அதை மக்களிடம் கொண்டு செலுத்த வேண்டும், இதான் நாடகத்தினுடைய பங்கு அப்படின்னீங்கன்னா இது அவருக்கு பிடிக்காது. ஒரு நாடகங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும். அது சில சமயங்களில் லைட்டாக இருக்கலாம், சீரியஸாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் அதனுடைய எண்டு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதான் இவருடைய நோக்கம். இவருடைய ஏர்லி காமெடிஸ் பார்த்தீங்கன்னா ட்ரென்ச் வித்தவுட் டியர்ஸ், ஓ மிஸ்ட்ரஸ் மைன், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இளைஞர்களுடைய லவ். இது ரொம்ப வேகரியாக தான் இருக்கும். அப்படியே ஒரு சீரியஸாக காதலிச்சிட்டே இருப்பான், இன்னொரு பொண்ணு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கும் எஸ் சொல்லிவிடுவான், அதுக்கும் எஸ் சொல்லுவான். இந்த மாதிரி ஒரு வேகரிஸ் ஆஃப் யங் லவ், இதை சொல்கிறது தான் இந்த நாடகங்கள்.
இவருடைய மற்ற நாடகங்கள் ஃப்ளேர் பாத், த வின்ஸ்லோ பாய். த வின்ஸ்லோ பாய்ங்கிறது இவருடைய ரொம்ப ஃபேமஸான ஒரு நாடகம். த ப்ரௌனிங் வட்சன், செப்பரேட் டேபிள்ஸ், ரோஸ் அண்ட் காஸ் செலிப்ரே, இதெல்லாம் இவருடைய மற்ற நாடகங்கள். அடுத்தது டெனிஸ் ஜான்ஸ்டன். இவருடைய பிளே ஸ்டார்ம் சாங் என்ற ஒரு பிளே. இதில் த ரியலிஸ்டிக் ட்ராமாவுடைய டெக்னிக் பூராத்தையும் இதில் இவர் ஃபாலோ பண்ணியிருப்பார். இவருடைய ரொம்ப சிக்னிஃபிகண்ட் ஒர்க் அப்படிங்கிறது த எக்ஸ்ப்ரெஷனிசம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதாவது எக்ஸ்ப்ரெஷனிஸ்ட் இவங்க தே கன்சர்ன் ஒன்லி அபவுட் த சொசைட்டி, நாட் எ மேன். ஒரு தனி மனிதனுக்கு முக்கியத்துவம் கிடையாது, இந்த சமுதாயத்துக்கு தான் முக்கியம். ஒரு சமுதாயம் நல்லா இருக்கணும்னா ஒரு குடும்பத்தையே பழி கொடுத்தா தப்பு இல்லைங்கிற அந்த டைப் ஆஃப் பர்சன்ஸ் இவங்க. இவர் இதை தான் ஃபாலோ பண்ணார். இவருடைய ஃபேமஸ் பிளேஸ் வந்து த ஓல்டு லேடி சேஸ் நோ, த மூன் இன் தி எல்லோ ரிவர், எ பிரைட் ஃபார் தி யூனிகார்ன், ஸ்டார்ம் சாங், இதெல்லாம் இவருடைய ஃபேமஸ் பிளேஸ். இவர் சில இந்த பீரியடில் இந்த மாடர்ன் ட்ராமாவில் சில ஹிஸ்டாரிக்கல் பிளேஸும் எழுதப்பட்டிருக்கு. அந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் எழுதினவங்க ஜான் ட்ரிங்க் வாட்டர். இவர் ஒரு முக்கியமான ஒரு ரைட்டர். இவர் தான் இந்த ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா எழுதினதில் முன்னோடி அப்படின்னு சொல்லலாம். இவர் எழுதின 4 முக்கியமான நாடகங்கள் ஆப்ரஹாம் லிங்கன், மேரி ஸ்டூவர்ட், ஆலிவர் கிராம்வெல், ராபர்ட் இ லீ. இந்த 4 பேரும் பார்த்திங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் பர்சனேஜ் தான். ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கல் பர்சன்ஸை பற்றி இவர் எழுதுறதுல ரொம்ப ஃபேமஸ். இவைகளெல்லாம் வெறும் ஹிஸ்ட்ரி பிளே மட்டும் இல்லை, அதே சமயத்தில் ஹிஸ்ட்ரிக்கு வெளியில் என்ன நடந்துச்சுங்கிறதையும் இவர் நாடகத்தில் சேர்த்துப்பார். ஒரு நாடகங்கிறது வெறும் ஹிஸ்ட்ரியை மாத்திரம் சொல்கிறதில்ல, அதை பேஸ் பண்ணி எக்ஸ்டர்னல் ஹேப்பனிங்ஸையும் டிஸ்கஸ் பண்ணிவிடுவார். இது ஜான் ட்ரிங்க் வாட்டர். அடுத்தது கிளிஃபோர்ட் பேக்ஸ். இவர் நிறைய ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் எழுதியிருக்காரு. மிஸ்டர் பெப்பீஸ், சாக்ரட்டிஸ், தி வெனீஷியன், தி இம்மார்டல் லேடி, தி ரோஸ் வித்தவுட் எ தான், இதெல்லாம் இவருடைய நாடகங்கள். அடுத்தது மற்ற ஹிஸ்டாரிக்கல் ரைட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஷ்லே டியூக் என்பவர் எழுதின த மேன் வித் எ லோட் ஆஃப் மிஸ்சிஃப், ரெஜினால்ட் பர்க்லி எழுதின த லேடி வித் த லேம்ப், ஆல்ஃப்ரெட் சாங்ஸ்டர் எழுதின த பேரோனட்ஸ், நார்மன் ஜின்ஸ்பரி எழுதின த ஃபர்ஸ்ட் ஜென்டில்மேன், இதெல்லாம் அதர் ஹிஸ்டாரிக்கல் ரைட்டர்ஸ். ஸோ ஹிஸ்டாரிக்கல் ரைட்டர்ஸில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது ஜான் ட்ரிங்க் வாட்டர், கிளிஃபோர்ட் பேக்ஸ். இதை மற்றவங்களையும் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சிங்க. அடுத்தது 19th செஞ்சுரிக்கு அப்புறம் பிரிட்டிஷ் ட்ராமா எப்படி டெவலப் ஆச்சு, ஆஃப்டர் 19th செஞ்சுரி எப்படி இருந்துச்சு. இந்த ஆன்டி கன்வென்ஷனல் ட்ராமா, இந்த வழக்கமான ட்ராமாவுக்கு அதை தாண்டி ஒரு புது வகையான ட்ராமா இந்த 19th செஞ்சுரிக்கு அப்புறம் தோன்றுச்சு. அதில் முக்கியமானவர் பீட்டர் லெவின் ஷாஃபர். பீட்டர் லெவின் ஷாஃபர் அப்படிங்கிறவர், இவர் 5 ஃபிங்கர் எக்ஸசைஸ், த ராயல் ஹண்ட் ஆஃப் த சன், த பேட்டில் ஆஃப் த ஷ்ரிவிங்ஸ் அண்ட் ஈக்வஸ், இதெல்லாம் இவர் எழுதின ப்ளீஸ். ஜான் விட்டிங், இவர் த நியூ ஸ்டேஜ் தியரி இதை ரொம்பவும் திறமையாக கையாண்டவர் இவர். இவருடைய பிளே பார்த்திங்கன்னா மார்ச்சிங் சாங், த டெவில்ஸ், இதெல்லாம் இவருடைய பிளே. ராபர்ட் ஆக்ஸ்டன் போல்ட், இவருடைய ட்ராமா பூராமே பார்த்திங்கன்னா பவர் பாலிட்டிக்ஸ், அரசியல், பவர் பாலிட்டிக்ஸ், கிளாஷ் ஆஃப் ஆம்பிஷன், இவைகளை பற்றி தான் இவருடைய ட்ராமா இருக்கும். இவருடைய முக்கியமான ட்ராமா விவாட் விவாட் ரெஜினா என்ற ஒரு ட்ராமா. இது இவருடைய முக்கியமான ட்ராமா. அடுத்தது ராயல் கோர்ட் தியேட்டர் என்ற ஒரு தியேட்டரை இங்கிலீஷ் ஸ்டேஜ் கம்பெனி என்ற ஒரு கம்பெனி ராயல் கோர்ட் தியேட்டரை 1956 உருவாக்குச்சு. இந்த தியேட்டர் உருவானதுக்கு அப்புறம் தான் இங்கிலீஷ் ட்ராமாவுடைய டைரக்ஷனே மாறி போய் புது வகையான ட்ராமாக்கள் தோன்றின. இப்போ அதுக்கு பின்னாடி தோன்றிய நாடகங்கள் இப்போ பாருங்கன்னா ஆஸ்பான் நமக்கு தெரியும், லுக் பேக் இன் ஆங்கர் அப்படிங்கிற ஒரு ட்ராமா. இவருடைய ட்ராமா மிக முக்கியமானது, லுக் பேக் இன் ஆங்கர்.
ஜான் ஜேம்ஸ் ஆஸ்பார்ன் அப்படிங்கிறவர். இவருடைய மிகச்சிறந்த படைப்பு இந்த இங்கிலீஷ் ஸ்டேஜ் கம்பெனியில் தான் இவருடைய அவுட்ஸ்டாண்டிங் ப்ராடக்ட்லாம் வந்துச்சு. லுக் பேக் இன் ஆங்கருங்கிறது இவருடைய ஃபைனஸ்ட் ப்ளே. இதில் ஒரு ஆன்டி ஹீரோ இருப்பான், ஜிம்மி கார்ட்டர் அப்படின்னு பேர். ஒரு யங் மேனுடைய கோபம் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மாடலாக இதில் வரக்கூடிய கதாநாயகன் ஒரு ஆன்டி ஹீரோ, அவன் தான் ஜிம்மி கார்ட்டர். அதாவது சில சமயங்களில் பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோவை வில்லன் ரோல் எடுத்து செஞ்சிட்ருப்பான். ஒரு ஹீரோவே ஒரு திருடனாக இருக்கான்னு வச்சுங்க, அதுதான் ஆன்டி ஹீரோன்னு சொல்லுவோம். ஸோ ஜிம்மி கார்ட்டருங்கிறது ஒரு ஆன்டி ஹீரோ கேரக்டர். ஒரு ஆங்க்ரி யங் மேன் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு டிப்பிக்கல் டைப், ஒரு ஆர்ச் டைப் அப்படின்னா இவனை நீங்கள் சொல்லலாம். இதை நீங்கள் ஆர்ச் டைப் ஆஃப் லிட்ரேச்சரில் கூட இந்த பாயிண்ட்டை நீங்கள் பயன்படுத்தலாம். தி என்டர்டெய்னர் அப்படிங்கிறது ஒரு 3 ஜெனரேஷனில் ஒரு பிஸ்னஸை 3 ஜெனரேஷனுக்கு முன்னாடி எப்படி, போன ஜெனரேஷன், அதுக்கு முன்னாடி ஜெனரேஷன், இப்போ உள்ள ஜெனரேஷன் எப்படி இருந்துச்சு. இப்போ நமக்கே தெரியும், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் தெருக்கு அண்ணாச்சி கடைன்னு ஒன்று இருக்கும். ஆனால் இப்போ அண்ணாச்சி கடையெல்லாம் போய் இப்போ எல்லா ஊர்லேயும் சூப்பர் மார்க்கெட், ஒரு சின்ன கிராமத்தை எடுத்தால் கூட ஒரு சூப்பர் மார்க்கெட் அங்கே இருக்குது. மக்கள்லாம் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்குறதுங்கிறது ஒரு ஃபேமஸாக போயிடுச்சு. அப்படி 3 ஜெனரேஷன் பிஸ்னஸில் இருக்கிற அந்த கான்ட்ராஸ்ட் டிஃபரன்ஸை சொல்கிறது தி என்டர்டெய்னர் என்பது. இவருடைய சிறந்த ஒரு படைப்புனா லூத்தர் என்பது. இன்அட்மிசிபிள் எவிடன்ஸ், எ பேட்ரியட் ஃபார் மீ, த வெஸ்ட் ஆஃப் சூயஸ், வாட்ச் இட் கேம் டவுன், இதெல்லாம் இவருடைய மற்ற நாடகங்கள். ஸோ இவர்னு சொன்னால் லுக் பேக் இன் ஆங்கர் ஞாபகம் வச்சுக்கணும், லூத்தர் என்பதை ஞாபகம் வச்சுக்கணும், தி என்டர்டெய்னர் 3 தலைமுறையாக பிஸ்னஸ் கம்யூனிட்டியை பற்றி சொல்கிறது, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பிளேஸ். அடுத்தது ஆர்னால்டு வெஸ்கர். இவர் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆள். சிக்கன் சூப் வித் பார்லி, ரூட்ஸுங்கிறது ஆர்னால்டு வெஸ்கருடைய முக்கியமான நாடகம். அண்ட் ஐ ஆம் டாக்கிங் அபவுட் ஜெருசலேம், இதெல்லாம் இவருடைய ஃபேமஸ் ட்ரைலாஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முக்கோணத்தில், அதாவது இதில் எது முக்கியம்னா சொல்ல முடியாது, இந்த 3மே ரொம்ப முக்கியம், அதனால தான் ட்ரைலாஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிக்கன் சூப் வித் பார்லி, ரூட்ஸ், ஐ ஆம் டாக்கிங் அபவுட் ஜெருசலேம், இதெல்லாம் இவருடைய புகழ் வாய்ந்த ட்ரைலாஜி. இதில் இந்த 3 நாடகத்தில் இவர் என்ன சொல்கிறாருன்னா, லெஃப்ட் ஓரியன்ட் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி. லெஃப்ட்னா அரசியலில் இடதுசாரி வலதுசாரின்னு இருக்கும். வலதுசாரிங்கிறவங்க கொஞ்சம் பழமைவாதிகளாகவும் அப்படி இருப்பாங்க, கொஞ்சம் மிதவாதிகளாகவும் பழமைவாதிகளாகவும் இருக்கிறவங்க ரைட்டிஸ்ட். லெஃப்டிஸ்ட்டுங்கிறவங்க ரொம்ப கொஞ்சம் தீவிரவாதிகளாக இருப்பாங்க. அது மாதிரி இந்த அரசியல் ஐடியாலஜியில் லெஃப்டிஸ்ட் விஷயங்களை பற்றியும், ஜூவிஷ் ஒர்க்கிங் கிளாஸ், யூதர்களில் சாதாரண ஒர்க் பண்ணுறவங்க, அந்த குடும்பம், அவர்களின் மீது இந்த லெஃப்டிஸ்ட் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது என்று சொல்வதுதான் இந்த 3 நாடகமும். இதில் இந்த இன் சிப்ஸ் வித் எவ்ரிதிங், இந்த நாடகம் பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் டிஸ்டிங்ஷன் இன் அ பப்ளிக் ஸ்கூல். ஒரு பப்ளிக் ஸ்கூலில் இந்த கிளாஸ் வகுப்புவாதம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத மிகவும் வெற்றிகரமாக படம் பிடித்து காட்டியிருக்கிறார் இன் சிப்ஸ் வித் எவ்ரிதிங் என்ற இந்த நாடகத்தில். அடுத்தது சாமுவல் பெக்கெட். இவரும் மிகவும் புகழ்வாய்ந்த ஒரு ரைட்டர். சாமுவல் பெக்கெட் அப்படின்னாவே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது வெயிட்டிங் ஃபார் தி கோடாட் என்ற ஒரு நாடகம்தான். இவரும் ஒரு ஐரிஷ் ரைட்டர். இவர் எழுதின ட்ராமா பார்த்திங்கன்னா ட்ராமா ஆஃப் அப்செட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ராமா ஆஃப் அப்செட்டை ரொம்ப ஃபேமஸாக இருந்தது ஃப்ரெஞ்சு ரைட்டர்ஸ்கிட்ட தான் இது அதிகமாக இருந்துச்சு. இதில் லைஃப் என்பது ஒரு மீனிங்லெஸ். இந்த மீனிங்லெஸ்னஸ் ஆஃப் லைஃபு ஒரு மனிதனுடைய பேர்டன், இதை ஆஃப் கிரியேட்டிங் ஹிஸ் ஓன் வேல்யூஸ் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் காஸ்மிக் மீனிங்லெஸ்னஸ். அதாவது உலகமே அர்த்தம் இல்லாதது, இந்த அர்த்தமில்லாத உலகத்தில் ஒரு அர்த்தமில்லாத ஒரு மனிதன் வாழ்க்கையில் அவன் தனக்குன்னு சில வேல்யூஸை க்ரியேட் பண்ணிக்கிட்டு த காஸ்மாஸ் இட் செல்ஃப் இஸ் மீனிங்லெஸ். அதே மாதிரி த லைஃப் ஆஃப் அ மேன் இஸ் மீனிங்லெஸ். இந்த மீனிங்லெஸ் லைஃப்பில், மீனிங்லெஸ் உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் அவன் வாழ்க்கையில் தனக்கு தான் இது தான் அப்படின்னு தான் ஏதோ ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான பண்ணுற ஒரு காமெடி,
அதை பற்றி தான் இவருடைய ட்ராமா பூரா சொல்லும். இதான் ட்ராமா ஆஃப் அப்செட்னு பேர். ரொம்ப ஒரு அப்செட், ஒரு முட்டாள்தனமாக இருக்கும். வெயிட்டிங் ஃபார் த கோடாட் என்பது, கோடாட்டுங்கிறது காடுன்னு தான், இவன் கடவுள் வரான்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான். இது இவருடைய ரொம்ப ஃபேமஸ் பிளேஸ். இவருடைய மற்ற பிளேஸ் பார்த்திங்கன்னா ஆல் தட் ஃபால், ஹவு டேஸ், ப்ளே, பிரீத், நாட் ஐ அண்ட் ஃபுட்பால், இதெல்லாம் இவருடைய பிற நாடகங்கள். வெயிட்டிங் ஃபார் தி கோடாட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆஃப் சாமுவல் பெக்கெட். அடுத்தது ஹரோல்டு பின்டர். ஹரோல்டு பின்டர்னாவே நமக்கு தெரிய வேண்டியது த பர்த்டே பார்ட்டி, இவர் எழுதின நாடகம்தான். இவர் நம்ம சாமுவல் பெக்கெட், வெயிட்டிங் ஃபார் தி கோடாட் எழுதின சாமுவல் பெக்கெட்டினுடைய ஒரு சீடர் ஹரோல்டு பின்டர். இவர் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டேட்டஸில் உள்ள ஒரு பிளே ரைட், லிட்ரேச்சருக்காக நோபல் ப்ரைஸ் வாங்கினவர். தி பர்த்டே பார்ட்டி, நோ மேன்ஸ் லேண்ட், ஒன் ஃபார் தி ரோடு, மவுண்டன் லாங்குவேஜ், பார்ட்டி டைம், ஆஷஸ் டு ஆஷஸ், இதெல்லாம் இவருடைய ஃபேமஸ் பிளேஸ். இவ்வளவும் இவருடைய ஃபேமஸ் பிளேஸ். இவருடைய மற்ற நாடகங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எ நைட் அவுட், த ஹோம் கம்மிங், சைலன்ஸ், ஓல்டு டைம், இதெல்லாம் இவருடைய பிற நாடகங்கள். அடுத்தது ஹென்ரி லிவிங். இது இவருடைய சில நாடகங்கள். பிக் சாஃப்ட் நெஸ்லி, நில் கார்பரண்டம், கெல்லிஸ் ஐ, இதெல்லாம் தி தியேட்டர் ஆஃப் த அப்செட், இந்த அப்செட் இருக்கு இல்லையா, அதை ஃபாலோ பண்ணி இவர் எழுதினது இந்த நாடகங்கள். இவருடைய பிற்காலத்தில் எழுதின நாடகங்கள் ஹானர் அண்ட் ஆஃபர், தி ஃபைனஸ்ட் ஃபேமிலி இன் த லேண்ட், போங்கோ பிளேஸ், இதெல்லாம் கன்வென்ஷனல் மாடலில் எழுதப்பட்ட நாடகங்கள். முதல்ல சொன்ன மூன்றும் இந்த தியேட்டர் அப்செட் இருக்கு இல்லையா, ட்ராமா ஆஃப் அப்செட், நம்ம வெயிட்டிங் ஃபார் தி கோடாட் எழுதினாரே அந்த நாடகத்தினுடைய பேசிஸில் எழுதப்பட்டது அந்த 3 நாடகங்கள். இந்த நாடகங்கள் யூஷுவலாக கன்வென்ஷனல் மாடலில் எழுதப்பட்டது. அடுத்தது ஜான் ஆர்டன். இந்த ஜான் ஆர்டன் என்பவர் சில எக்ஸ்பெரிமெண்டல் பிளேஸை எழுதியிருக்காரு. அது லீவ் லைக் பிக்ஸ், பன்றிகள் போல் வாழ வேண்டும், தி ஹாப்பி ஹெவன், லெஃப்ட் ஹேண்டட் லிபர்ட்டி, இதெல்லாம் இவர் எக்ஸ்பெரிமெண்டல் பிளேஸாக எழுதினது. அடுத்தது ஆலன் ஜெல்லிகோ. இவருடைய பிளேஸ் த ஸ்போர்ட் ஆஃப் மை மேட் மதர், தி நேக். இந்த நாடகங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வயலண்ட்டாக, அன்ஆர்கனைஸ்டாக, அதாவது ஒரு குரூப்பாக இல்லாமல் தனித்தனி உதிரியாகவே ஆனால் ரொம்ப வயலண்ட்டாக இருக்கிற ஒரு இன்செக்யூரான, மீனிங்லெஸ்ஸாக இருக்கிற ஒரு டீனேஜர். அந்த டீனேஜருடைய பார்த்திங்கன்னா அவன் எதை பற்றியும் செக்யூர்டாக இருக்கணும்னு அவனுக்கு தெரியாது. எதாவது ஒன்றுன்னா ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு காரியத்தை, ஒரு வயலண்ட்டான காரியத்தெலாம் செஞ்சுருவான், விளையாட்டுத்தனமாக செஞ்சுருவான். ஸோ இந்த ஃப்ரிவலஸ் வேர்ல்டில் இருக்கிற டீனேஜர்ஸ் எப்படி மீனிங்லெஸ்ஸாக, இன்செக்யூராக, அன்ஆர்கனைஸ்டாக, வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த நாடகங்கள் சொல்லுது. அடுத்தது டேவிட் மர்சர். இந்த டேவிட் மர்சர் என்ன செய்கிறாருன்னா, இந்த பீப்புள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுடைய என்விரான்மெண்ட்டை தாங்களே வயலேட் பண்ணுற பீப்புள், தங்களுடைய என்விரான்மெண்ட்டை தாங்களே வயலேட் பண்ணி பிஹேவ் பண்ணக்கூடிய பீப்புளை பற்றி எழுதுகிற நாடகங்கள். இவருடைய பிளேஸ் பார்த்திங்கன்னா ரைட் எ காக் ஹார்ட்ஸ், எ சூட்டபிள் கேஸ் ஃபார் ட்ரீட்மெண்ட், டக் சாங், இது இவருடைய நாடகங்கள். அடுத்தது எட்வர்ட் பாண்ட். இவர் உலகம் என்பது ஒரு நம்பிக்கையற்றது, ஒரு இந்த வேர்ல்டுங்கிறதே ஒரு எ பிளேஸ் ஆஃப் டெஸ்பேர், இங்கே மனுஷனுக்கு ஃப்ரீடமே கிடையாது என்ற ஒரு கருத்தை வலியுறுத்துகிறவர் எட்வர்ட் பாண்ட். இவருடைய பிளேஸ் பார்த்திங்கன்னா சேவ்டு, லியர், பிங்கோ, ஃபூல், இது இவருடைய நாடகங்கள். அடுத்தது கிறிஸ்டோபர் ஹாம்ப்டன். இவர் நிறைய வெரைட்டி ஆஃப் தீம்ஸில் இவர் எழுதியிருக்காரு. When did you last see my mother, The Philanthropist, Habeas Corpus, இதெல்லாம் இவருடைய நாடகங்கள். கேரைல் சர்ச்சில். இவர் ஒரு பெண் எழுத்தாளர். இவருடைய கேரக்டர் பூரா பார்த்திங்கன்னா, இவருடைய விமன் கேரக்டர் பூரா பார்த்திங்கன்னா பண்பாட்டினுடைய பலி, கல்ச்சர்னால் விக்டிமைஸ் ஆகிற மாதிரியான விமன் கேரக்டர்ஸை இவர் ரொம்ப க்ரியேட் பண்ணியிருக்காரு.
பெண்களை ஒரு கமாடிட்டியாக, இந்த கல்ச்சர் என்ற பேரில் பெண்கள் கமாடிட்டி, ஒரு பொருளாக மாற்றப்படுகின்றார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஃபெமினிஸ்ட் பிளேரைட் இவங்க. இவருடைய ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா வானட்ஸ், டாப் கேர்ள்ஸ், சீரியஸ் மணி, மேட் ஃபாரஸ்ட், எ பிளே ஃபார் ரொமன்னா, ப்ளூ ஹார்ட், ப்ளூ கெட்டில், இதெல்லாம் இவருடைய நாடகங்கள். டாம் ஸ்டாஃபர்ட், இவர் ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு ரைட்டர். டாம் ஸ்டாஃபர்ட் என்ற ரைட்டர், இவரும் பார்த்தீங்கன்னா தியேட்டருக்காக எழுதினது. இவருடைய ஃபஸ்ட்டு பிளேயே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிளே, ரோசன் கிரான்ஸ் அண்ட் கில்டன்ஸ்டான் ஆர் டெட். ரோசன் கிரான்ஸ் அண்ட் கில்டன்ஸ்டான் ஆர் டெட் என்ற இவருடைய பிளே, இது இட் இஸ் இது ஷேக்ஸ்பியர்னுடைய ஹேம்லெட்டை புதுமையாக கொடுத்துருக்கார். ஷேக்ஸ்பியர்னுடைய ஹேம்லெட்டை புதுமையாக மாடர்ன் வெர்ஷனில் இவர் கொடுத்துருக்காரு. இவருடைய நாடகங்களில் பூரா பார்த்தீங்கன்னா ஃபார்ஸ், கேலி, விட்டு, புத்திசாலித்தனம், இன்டலெக்சுவல் பிரில்லியன்ஸ் இதெல்லாம் ஒன்றாக கலந்திருக்கும். இவருடைய நாடகங்கள் இஃப் யூ ஆர் கிளாட் ஐ வில் பி ஃப்ராங்க், த ரியல் இன்ஸ்பெக்டர் ஹவுண்ட், ஜம்பர்ஸ், ட்ராவசிட்ரஸ், எவ்ரி குட் பாய் டிசர்வ்ஸ் ஃபேவர், அர்காடியா, த இன்வென்ஷன் ஆஃப் லவ், இதெல்லாம் இவருடைய புகழ்வாய்ந்த நாடகங்கள். அடுத்தது ஷீலாக் டிலேனி. இந்த ஷீலாக் டிலேனியினுடைய நாடகங்கள் எ டேஸ்ட் ஆஃப் ஹனி, எ லயன் இன் லவ், இது இவருடைய நாடகங்கள். ஹரோல்ட் பிரண்டன், இவருடைய நாடகங்கள் கிறிஸ்ட்ரே இன் லவ், மேக்னிஃபிசன்ஸ், வெப்பன்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ், த ஜீனியஸ், இது இவருடைய நாடகங்கள். கிறிஸ்டோஃபர் ஹாம்ப்டன், இவருடைய நாடகங்கள் டிட் யூ லாஸ்ட் சி மை மதர், த பென்லேண்ட் த்ராபிஸ்ட், ஹேபியஸ் காப்பஸ், இதெல்லாம் இவருடைய மற்ற நாடகங்கள். ஷீலாக் ஸ்டீஃபன்சன், இவர் எழுதினது, இவர் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ஷார்ப்பான ரொம்ப ஒரு இன்வென்டிவாக இருக்கிற ஒரிஜினல் பிளே ரைட். இவருடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பிளே த மெமரி ஆஃப் வாட்டர், இதே இந்த ஃபஸ்ட்டு பிளே த மெமரி ஆஃப் வாட்டர், இதிலேயே இவர் ரொம்ப பாப்புலரான ஒரு பெண் எழுத்தாளர். அடுத்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா த 20th செஞ்சுரியில் ஃபஸ்ட்டு ஹாஃபில் வந்த நாடகங்கள். அடுத்தது இந்த மாடர்ன் ட்ராமாவில் பொயட்டிக் ட்ராமா. இந்த பொயட்டிக் ட்ராமா இல்லையா, அதாவது கவிதை நாடகங்கள். இந்த கவிதை நாடகங்களை டெவலப் பண்ணுறதுல இந்த விக்டோரியன் ரைட்டர்ஸ் டென்னிசன், ப்ரௌனிங் இவங்கெல்லாம் முயற்சி பண்ணாங்க. ஆனாலும் அவங்களுக்கு அதில் ஒரு பெரிய சக்ஸஸ் கிடைக்கல. டென்னிசனுடைய குயின் மேரி, ஹரோல்ட், பெக்கெட் இதெல்லாம் பொயட்டிக் ட்ராமா தான். ஆனால் இந்த பொயட்டிக் ட்ராமா ஒரு பெரிய டென்னிசனை ஒரு பெரிய பொயட்டுங்கிற அளவுக்கு இவருடைய பொயட்டிக் ட்ராமா சக்ஸஸ்ஃபுல் ஆகலை. அதே மாதிரி ராபர்ட் ப்ரௌனிங்கிறது அவருடைய ட்ரமாட்டிக் மோனோலாகுங்கிற ஒரு கைண்ட் ஆஃப் பொயட்ரிக்கு தான் அவர் ஃபேமஸ் ஆகி ஒழிய அவருடைய நாடகத்திற்கு அவர் ஃபேமஸ் இல்லை. இவரும் ஒரு பொயட்டிக் ட்ராமா ட்ரை பண்ணார். ஸ்ட்ராஃபர்ட், கிங் விக்டர் அண்ட் கிங் சார்லஸ், த ரிட்டர்ன் ஆஃப் த ட்ரூசஸ், கூலூம்ஸ் பர்த்டே, எ சோல்ஸ் ட்ராஜடி, இதெல்லாம் இவருடைய பொயட்டிக் ட்ராமா. ஆனால் இதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. இந்த பொயட்டிக் ட்ராமா சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாததுக்கு காரணம் இந்த தியேட்டர் பொயட்டிக் ட்ராமாவுக்கு மேட்சிங்காக இல்லை. அது ஒரு பெரிய காரணம். இந்த பொயட்டிக் ட்ராமா ஆக்சுவலாக ரீபர்த் ஆனது 1920. பட் விக்டோரியன் பிளே ரைட்ஸ்லாம் அதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணிட்டாங்க, ஆனால் பெருசாக சக்ஸஸ் இல்லை. ஆனால் 1920க்கு அப்புறம் எழுதப்பட்ட பொயட்டிக் ட்ராமா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் ஃபிலிஸ், இவருடைய பொயட்டிக் பிளேஸ் பாலோ அண்ட் ஃப்ரான்செஸ்கா, ஹெராட், யுலிசிஸ், தி சன் ஆஃப் டேவிட், நீரோ, இதெல்லாம் ஓரளவுக்கு, அதாவது இப்போ தான் பொயட்டிக் ட்ராமா சக்ஸஸ்ஃபுல் ஆகுது. இது ஆரம்ப ஸ்டேஜில் ஓரளவுக்கு மக்களினுடைய செல்வாக்கை கொஞ்சம் பெற்ற ட்ராமாஸ். அடுத்தது ஜான் மேஸ்ஃபீல்டு. இந்த ஜான் மேஸ்ஃபீல்டுனுடைய பொயட்டிக் ட்ராமா பூரா பார்த்திங்கன்னா ரிலீஜியஸ் தீமில் தான் இருக்கும். இவருடைய த ட்ராஜடி ஆஃப் மேன், த ட்ராஜடி ஆஃப் பாம்பே, த கிரேட், குட் ஃப்ரைடே, த ட்ரையல் ஆஃப் ஜீசஸ்,
த கம்மிங் ஆஃப் கிரைஸ்ட், இதெல்லாம் இவருடைய ஃபேமஸ் பிளேஸ். ஆனால் இது எல்லாமே ரிலீஜியஸ் தீமில் தான் எழுதப்பட்டிருக்கு. அடுத்தது கோடான் பாட்டம்லே. இவரும் வந்து நிறைய பொயட்டிக் பிளேஸை எழுதியிருக்காரு. ஆனால் நல்ல பவர்ஃபுல் பொயட்டிக் பிளேஸை கோடான் பாட்டம்லே எழுதியிருக்கார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, த க்ரையர் பை நைட், மிட் சம்மர் ஈவ், கிங் லியர்ட்ஸ் ஒய்ஃப், கிரவுச், குல்பின் சாண்ட்ஸ், இதெல்லாம் இவருடைய ஃபேமஸ் பொயட்டிக் ட்ராமாஸ். ஜேம்ஸ் இலோரி ஃப்ளெக்கர், இவருடைய பிளே ஹாசம். இது வந்து பார்த்திங்கன்னா பொயட்டிக் ட்ராமாவினுடைய வரிசையில் மிக மிக முக்கியமான இடத்தை பெற்றது ஹாசம் என்கின்ற ஜேம்ஸ் இலோரி ஃப்ளெக்கர்னுடைய பிளே. ஞாபகம் வச்சுக்கணும். லாசலேஸ் ஆபர்க்ரோம்பி, இவருடைய பொயட்ரிக் ட்ராமா பூராமே ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டைலில் தான் இருந்துச்சு. இவருடைய பிளேஸில் நல்ல பொயட்ரி இருக்கும், ஆனால் ஒரு ட்ரமாட்டிக் அப்பீல் இருக்காது. அதனால் இவரும் ஒரு பொயட்டிக் ட்ரமாட்டிஸ்ட் தான். ஃபைன் பொயட்ரி பட் லேக் ஆஃப் ட்ரமாட்டிக் அப்பீல், இதுதான் இவருடைய பொயட்டிக்கல் ட்ராமாவில் இருக்கும். இவருடைய ட்ராமா டெபோரா, தி ஆடர், தி எண்ட் ஆஃப் த வேர்ல்ட், த ஸ்டேர் கேஸ், தி டெர்டர், ஃபீனிக்ஸ், த சேல் ஆஃப் செயின்ட் தாமஸ், இதெல்லாம் இவருடைய பொயட்டிக் ட்ராமாஸ். ஜான் ட்ரிங்க் வாட்டர், எ ஃபேமஸ் மேன், இவரும் வந்து பொயட்டிக் ட்ராமாஸ் எழுதுகிறாரு. ரிபல்லியன், த ஸ்டார்ம், தி காட் ஆஃப் குவைட் அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, எ நைட் ஆஃப் தி ட்ரோஜன் வார். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0: எ நைட் ஆஃப் த ட்ரோஜன் வார், இதெல்லாம் இவருடைய பொயட்டிக் ட்ராமாஸ். அடுத்தது W.B. Yeats. ரியாலிஸ்டிக் ட்ராமாவை அப்போஸ் பண்ணவர் W.B. Yeats. இவருக்கு வந்து ரியாலிஸ்டிக் ட்ராமா மேலே அவ்வளவு பிடிக்காது. இவர் என்ன பண்ணிட்டார்னா, மறுபடியும் ரியாலிஸ்டிக் ட்ராமா வேணாம், ஒரு ட்ராமாங்கிறது ரியாலிஸ்டிக்காக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ட்ராமா இஸ் அன் ஆர்ட். ஒரு ஆர்ட்டுங்கிறது ரியாலிட்டின்னா நீங்கள் வாழ்ந்துட வேண்டியதானே, அதுக்கே நீங்கள் மறுபடியும் வந்து ஒன்று பார்க்கணும். ஸோ ஒரு ஆர்ட்டுங்கிறது ரியல் லைஃப்பை விட ஒரு எக்ஸாஜரேட்டட் ஸ்டைலில் தான் இருக்கணுமே ஒழிய அது வந்து ஒரு ரியலாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ பொயட்டிக் ட்ராமாங்கிறது அப்படி தானே. பொயட்டிக் ட்ராமாவில் ஒரு கேரக்டர் பொயட்டிக்கலாக பேசும். ஒரு மனிதன் சாதாரண ரியல் மேன் வந்து ஒரு பொயட்டிக்கலாக பேசிகிட்டு இருக்க மாட்டான். அப்போது பொயட்டிக்கல் ட்ராமா என்பது இட்ஸ் நாட் ரியாலிட்டி. அப்போ இவர் ரியாலிட்டிக் ட்ராமாவுக்கு அப்போஸ் பண்ணுறவர். அப்படின்னா நேச்சுரலாக ஹி இன்க்ளைன்ஸ் ஃபார் பொயட்டிக் ட்ராமா தான். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் கூட இவருக்கு ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஒரு கேரக்டரை வச்சுக்கிட்டு இவர் கேரக்டரை க்ரியேட் பண்ணுறதுல ஒரு பெரிய வல்லவர் இல்லை W.B. Yeats. இவர் ஒரு கேரக்டரை உருவாக்கிக்குவார். அந்த கேரக்டர் வழியாக இவருக்கு என்ன ஐடியாஸ் இருக்கோ அந்த ஐடியாவெல்லாம் இவர் வந்து சொல்லுவார். அந்த கேரக்டர் பொயட்டிக்கலாக அந்த ஐடியாவை சொல்கிறோம். ஏன்னா இவர் பொயட்டிக்கலாக தானே எழுதியிருப்பார், சொல்லும், அவ்வளோதான். அது ஒரு பெரிய கேரக்டர் ஸ்டடியெல்லாம் இருக்காது. இது இவர் எழுதின காலத்தில் வந்தீங்கன்னா ப்ரோஸ் உரைநடை நாடகங்கள் மிகவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு பொயட்டிக் ட்ராமா எழுத வந்திருக்கார். அது ஒரு முக்கியமான விஷயம். இவருடைய ஆரம்ப கால நாடகங்கள்னு வச்சுக்கிட்டிங்கன்னா த கவுண்டஸ் கேத்லீன், த லேண்ட் ஆஃப் ஹார்ட்ஸ் டிசையர், இதெல்லாம் இவருடைய ஏர்லியஸ்ட் பிளே. ஆன் பெயில்ஸ் டு ஸ்ட்ராண்ட், இது இவருடைய ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான பிளே. ஆன் பெயில்ஸ் ஸ்ட்ராண்ட். இவருடைய மற்ற நாடகங்கள் த ஷேடோ வாட்டர்ஸ், த கிங் த்ரெஷோல்ட், தி அவர் கிளாஸ், டெரிட்ரே, தி ரிசரக்ஷன், அட் தி ஹாக்ஸ் வெல், கல்வாரி, த கேட் அண்ட் த மூன், இதெல்லாம் மற்ற நாடகங்கள். அடுத்தது மிக 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 முக்கியமான ஒரு பொயட்டிக் ட்ராமா மாடர்ன் ஏஜ் அப்படின்னு சொன்னாவே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது T.S. Eliot தான். தாமஸ் ஸ்டர்ன் எலியட். 1920 ஒரு பொயட்டிக் ட்ராமா எழுத முடியும் என்கின்ற ஒரு பாசிபிலிட்டியை உருவாக்கினவர் T.S. Eliot தான். இவர் ஒரு ட்ராமா என்பது மனிதனுடைய ஆன்மாவின் சோல்னுடைய டெப்த்தை டீல் பண்ணுறதாகத்தான் இருக்கணும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இந்த பொயட்டிக் ட்ராமாவை ரிவைவ் பண்ணதனுடைய லீடர் அப்படின்னு நம்ம T.S. Eliot சொல்லலாம். இவருடைய ஃபஸ்ட்டு ட்ராமா பொயட்டிக் ட்ராமா தி மர்டர் இன் தி கத்தீட்ரல். இது ஒரு ஃபுல் லென்த்து பிளே. இதில் இவர் நிறைய வந்து கோரஸையும் பயன்படுத்தியிருப்பார்.
ப்ரோஸையும் பயன்படுத்தியிருப்பார். நமக்கு தெரியும் தி ஆர்ச் பிஷப் ஆஃப் கேன்டர்பரி, அவரை மர்டர் பண்ணிடுவாங்க. இதை பற்றின ஒரு கதை தான் தி மர்டர் இன் தி கத்தீட்ரல். அடுத்தது தி ஃபேமிலி ரீயூனியன். இவருடைய எல்லா நாடகங்களுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஃபேமிலி ரீயூனியன் என்பதும் இவருடைய ஒரு பவர்ஃபுல் பிளே. இந்த பிளேயில் ஒரு கான்டெம்பரரி பீப்புள், சமகாலத்திய மனிதர்கள், சமகாலத்திய லாங்குவேஜஸை பேசுகிற மாதிரியான ஒரு நாடகம் இது. இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை பொயட்ரியில் இந்த நாடகத்தை அவர் எழுதியிருப்பார், த ஃபேமிலி ரீயூனியன். அடுத்தது த காக்டெயில் பார்ட்டி. இந்த காக்டெயில் பார்ட்டியில் வர கேரக்டர்ஸ் பூரா பார்த்திங்கன்னா ஒரு அப்பர் கிளாஸ் பீப்புள், எல்லாம் லண்டன் நகரத்தில் வசிக்கின்ற ஒரு அப்பர் கிளாஸ் பீப்புளை சொல்கிறாரு. அவங்களுடைய டோனே பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃபிஸ்டிகேட்டட் டோன். ரொம்ப ஒரு பணக்காரன் வரத்தானா அவன் பேச்சே பார்த்திங்கன்னா ஒரு தோரணையாக இருக்கும். அது மாதிரி ரொம்ப வேர்ட்லியாக சோஃபிஸ்டிகேட்டடாக இவங்களுடைய டோன் இருக்கிற மாதிரி த காக்டெயில் பார்ட்டி எழுதியிருப்பார். அடுத்தது த கான்ஃபிடென்ஷியல் கிளார்க். இது ஒரு தாட் ப்ரொவோக்கிங் பிளே, சிந்தனையை தூண்டுகின்ற ஒரு நாடகம், த கான்ஃபிடென்ஷியல் கிளார்க். அடுத்தது த எல்டர் ஸ்டேட்ஸ்மேன். ஒரு மனிதனுடைய பழைய பாவம், நீங்கள் எப்பயோ ஒரு பாவம் செஞ்சுருப்பீங்க, அது வெளியே வருதுன்னு வச்சுங்களேன். அது வெளியே வந்துச்சுன்னா அதனால் ஏற்படக்கூடிய ஒரு ஸ்பிரிச்சுவல் சஃபரிங் இருக்கு இல்லையா, வெளியே வந்துருச்சு அப்படின்னாக்க நம்முடைய ஆன்மா பதறுமே, அந்த ஸ்பிரிச்சுவல் சஃபரிங்கை சொல்கிறது தி எல்டர் ஸ்டேட்ஸ்மேன் என்ற ஒரு பிளே. இவர் ஒரு பொயட்ரியும் ட்ராமாவும் மிங்கிள் ஆனால் தான் ஒரு ஹையஸ்ட் ட்ராமா கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறவர் டிஎஸ் எலியட். அதனால தான் அவருடைய ட்ராமாவில் பொயட்ரியை அவர் நிறைய யூஸ் பண்ணியிருக்கார். அடுத்தது கிறிஸ்டஃபர் இசர்வுட். இவர் அசன்ட் ஆஃப் F6, அக்ராஸ் த ஃப்ரான்டியர்ஸ், இது இவருடைய நாடகங்கள். இவர் ஒரு சிம்பிளிஃபைடு கார்ட்டூன் கேரக்டர்ஸ் மாதிரி தான் இவருடைய நாடகங்கள் நிறையா இருக்கும். இவர் எல்லாமே சிம்பல்ஸை நிறைய யூஸ் பண்ணி எழுதினவர். அடுத்த ஒரு மிக முக்கியமான ரைட்டர் கிறிஸ்டஃபர் ஃப்ரை. இவர் எழுதின ஒரு மிக முக்கியமான நாடகம் த லேடி இஸ் நாட் ஃபார் பர்னிங், பெண் என்பவள் எரிக்கப்படுவதற்காக இல்லை என்கின்ற ஒன்று. இவர் இந்த நாடகத்தை ஒரு வெர்ஸ் ஃபார்மில் எழுதியிருக்காரு. வீனஸ் அப்சர்வ்டு என்பது ஒரு மாடர்ன் காமெடி. இதுலேயும் ஒரு சிம்பிள் பொயட்டிக் ஸ்டைலில் இவர் இந்த நாடகத்தை எழுதியிருக்காரு. த டார்க் இஸ் லைட் எனஃப் அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸ் காமெடி. கர்ட் மேண்டில் என்பது இவர் எழுதின ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளே. ஸோ கிறிஸ்டஃபர் ஃப்ரையும் முக்கியமான ரைட்டர். ஸோ இது பூரா நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஃபைனலாக இது வரைக்கும் தான் மாடர்ன் ட்ராமா. இந்த மாடர்ன் ட்ராமாங்கிறது எல்லாம் ஒரு 1950 வாக்கிலேயே முடிஞ்சிடும். அதாவது 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலேயே மாடர்ன் ட்ராமா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வேர்ல்டு வார் 2, 2ஆம் உலக மகா யுத்தம் தோணுது. இந்த 2ஆம் உலக மகா யுத்தம் தோன்றின உடனே பார்த்திங்கன்னா உலகம் முழுவதுமே ஒரு ஒழுங்கற்ற தன்மை, ஒரு டிஸார்டர். அப்புறம் லாஸ் ஆஃப் ஹியூமன் வேல்யூ, மனுஷனுக்கு மதிப்பே இல்லாமல் போச்சு. லட்சக்கணக்காக மனுஷனை கொல்றதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. முன்னாலாம் பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு யுத்தம் நடக்கும். யுத்தம் நடத்தினா கத்தியை வச்சு சண்டை போடுவான். சண்டை போடும்போது இந்த பக்கம் கொஞ்சம் சாவான், அந்த பக்கம் கொஞ்சம் சாவான். ஆனால் இவன் ஒரே ஒரு குண்டை போட்டு 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேரை கொண்டுட்டு போயிடுவான். சிம்பிளாக கொண்டுருவாங்க. ஸோ ஒரு மனிதனுடைய வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. டிஸ்ட்ராக்ஷன், அழிவு, டிஸார்டர், லாஸ் ஆஃப் ஹியூமன் வேல்யூ, இதான் 2ஆம் உலக மகா யுத்தத்துக்கு அப்புறம் உலகத்தில் இருந்த நிலைமை. இப்போ யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃப் எல்லா நாடுகளும் தனக்கு வேணுங்கிறவனோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு இன்னொருத்தனை அடிக்கிறது, இந்த மாதிரி போயிடுச்சு. அப்போது UNO, யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் என்கின்ற ஐநா சபை தோற்றுவிக்கப்படுது. இந்த யுத்தத்துக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா பிரிட்டிஷனுடைய காலனி நாடுகள், 2ஆம் உலக மகா யுத்தத்துக்கு அப்புறம் இம்மீடியட்டாக பிரிட்டிஷ் காலனி நாடுகள் முழுவதும் அண்ட்ரஸ்ட், ஒரு அமைதியின்மை எல்லாரும் சுதந்திரம் வேணுங்கிற தன்மைக்கு வந்துட்டாங்க. அது வரைக்கும் ஒரு மாதிரி சமாளிச்சுக்கிட்டு இருந்த பிரிட்டன் அதுக்கப்புறம் சமாளிக்க முடியாமல் எல்லா நாடுகளுக்கும் சுதந்திரம் கொடுத்துருச்சு. ஸோ பிரிட்டிஷ் சாம்ராஜ்யமே சரிஞ்சு போய் எல்லா நாடுகளுக்கும் சுதந்திரம் கொடுத்து இப்போ பிரிட்டன் என்பது
ஐரோப்பா நாட்டில் ஒரு சின்ன பகுதியாக மாறிடுச்சு. இந்த புதிதாக பிறந்த நாடுகளுக்கு எல்லாமே அவங்களுக்கும் இங்கிலீஷ் தான். ஏன்னா எத்தனை 200 வருஷம் ஒவ்வொரு நாட்டையும் ஆண்டிருக்கான். அப்போ 200 ஆண்டுகள் இப்போ இந்தியாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் இங்கிலீஷுங்கிறது இங்கிலீஷ்காரன் காலத்துலேருந்து ரொம்ப ஒரு முக்கியமான லாங்குவேஜாக இன்றைக்கும் மாறாமல் போயிடுச்சு. அப்போ இந்த அந்தந்த காலனி நாடுகள் அவர்களுடைய கருத்துக்களை இங்கிலீஷ் லாங்குவேஜில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? இதைத்தான் போஸ்ட் காலனியல், அதாவது சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக ஆங்கில காலனி நாடுகளாக இருந்தவங்க சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் போஸ்ட் காலனியல் கண்ட்ரிஸ். அந்த போஸ்ட் காலனியல் கண்ட்ரீஸில் இருக்கிற எழுத்தாளர்கள் எழுதுனது தான் போஸ்ட் காலனியல் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் போஸ்ட் காலனியலிசம். இது எங்கெங்கெல்லாம் வந்துருச்சுன்னா இந்தியாவில் இந்தியன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு வந்துருச்சு. ஆஃப்ரிக்காவில் இருக்கவனா இங்கிலீஷில் எழுதுகிறான் ஆஃப்ரிக்கன் லிட்ரேச்சர், ஆஸ்திரேலியன் லிட்ரேச்சர், கனடியன். இது எல்லாமே கனடா, ஆஸ்திரேலியா, ஆஃப்ரிக்கா, இந்தியா, இது எல்லாமே மிகப்பெரிய நாடுகள். இவங்களெல்லாமே பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திற்கு கீழே இருந்த நாடுகள். இவைகள் சுதந்திரம் அடைந்த உடனே இங்கிலீஷில் இவங்க தங்களுடைய கருத்தை வெளிப்படுத்தினாங்க. அதனால தான் இந்தியன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், ஆஃப்ரிக்கன் லிட்ரேச்சர், ஆஸ்திரேலியன் லிட்ரேச்சர், கனடியன் லிட்ரேச்சர்லாம் வந்துருச்சு. இங்கிலாந்து இப்போ அட்டாமிக் இராவில் நுழையுது, அணு யுகத்துக்குள்ளே நுழையுது. இப்போ அணு யுகத்துக்குள்ளே நுழைஞ்சி முதல்ல உலகத்திலேயே ஃபஸ்ட்டு நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் இங்கிலாண்டில் உற்பத்தி. ஏன்னா இங்கிலாந்து தான் ஒரு பெரிய நாடு. ஃபஸ்ட்டு நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் அங்கே தான் வருது. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அமெரிக்கா ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு. அப்புறம் உலகத்தில் எல்லாருமே அணு ஆயுத தடை சட்டம் கொண்டு வருது. அதில் இங்கிலாந்து கையெழுத்திடுது. ஸோ 1963 இங்கிலாந்து லிமிட்டட் நியூக்ளியர் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி என்ற அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுது. அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மொராலிட்டி என்பது அப்படியே குறைஞ்சி போச்சு. ஏன்னா சட்டத்தில் என்ன சொல்லிட்டான்னா ஹோமோசெக்ஷுவல் ஓகேன்னு சொல்கிறான். சட்டப்படி ஹோமோசெக்ஸுங்கிறது ஒரு ஆணும் உறவு கொள்வது, பெண்ணும் ஒரு செக்ஸ் வச்சுக்கிறதுங்கிறது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சட்டம் வந்துருச்சு. ஸோ இந்த ஹோமோசெக்ஷுவாலிட்டி, அபார்ஷன் பண்ணிக்கிறது, அப்போது திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே ரிலேஷன் வச்சுக்கிறது, அதாவது அபார்ட் பண்ணிக்கிறது, இது மாதிரி பண்ணுறது. அதே மாதிரி அபாலிஷன் ஆஃப் கேபிட்டல் பனிஷ்மெண்ட், அதாவது கொலை தண்டனை, ஒருத்தனுக்கு தூக்கு தண்டனை. இந்த தூக்கு தண்டனையை எல்லா உலக நாடுகள்லாம் எடுத்துக்கிட்டே இருக்குது. இங்கிலாண்டில் எடுத்துட்டாங்க. இப்போ இவைகள்லாம் எடுத்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா மொராலிட்டி குறைஞ்சி போச்சு. இப்போது நம்ம தப்பு பண்ணாக்க நமக்கு தூக்கு தண்டனை கிடைக்குன்னா பயம் இருக்கும், அதை எடுத்த உடனே பயம் போயிடுச்சு. அது மாதிரி ஹோமோசெக்ஸ் ஒன்றும் தப்பு இல்லைனாக்கா அப்புறம் சின்ன பசங்களெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி அபார்ஷன் தப்பு இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தோடனே சின்ன பிள்ளைங்கள்லாம் போய் செக்ஸ் வச்சுக்கிது, ஏதாவது ஒன்று ஆகிடுச்சுன்னா அபார்ட் பண்ணிக்குது. அப்படி பண்ணிட்டு அது மாதிரி போய் மாரலி டீஸ்டெபிளைஸ் ஆகி போயிடுச்சு. இது மாதிரி போயிடுச்சு. அதே மாதிரி பிரிட்டன் உலக நாடுகள் பூரா கட்டி ஆண்ட நாடு. எல்லாம் போன உடனே இதனுடைய எக்கனாமிக்கல் கண்டிஷனும் குறைஞ்சி போச்சு. பொருளாதார நிலை வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. அமெரிக்கா கை ஓங்கின உடனே இதற்கு இன்டர்நேஷ்னல் ரெப்புடேஷன் போயிடுச்சு. அதே சமயத்தில் ஆப்கானிஸ்தானம், ஈராக் இங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா டெரரிஸ்ட் வந்துட்டாங்க. டெரரிஸ்ட் வந்த உடனே ஈராக்கை இங்கிலாண்டும் அமெரிக்காவும் போய் ஈராக் மேலே படையெடுத்து அங்கே இருக்கக்கூடிய சாதாரண லட்சக்கணக்கான மக்களை கொண்டுட்டாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் இங்கிலாந்துக்கு ரொம்ப கெட்ட பேராக போச்சு. இதெல்லாம் உலகம் முழுவதும் இப்படி தான் நடக்குது. ஸோ உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா வேர்ல்டு எக்கனாமி, உலக குளோபலைசேஷன், உலகமயமாகல், எல்லா பொருளும் உலகத்தில் எங்கே வேணாலும் விற்றுக்கலான்னு ஆயிடுச்சு. அதனால குளோபலைசேஷன் வந்துருச்சு. லிபரலைசேஷன் பாலிசி, எந்த கட்டுப்பாடும் கிடையாது. பண்ணிங்க என்ன வேணாலும் உற்பத்தி பண்ணிக்கலாம், உலகத்தில் எங்கே வேணாலும் விற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. இப்போது உலகம் என்பது இப்போ மாடர்ன் டெக்னாலஜியில் வேர்ல்டுங்கிறது நம்முடைய கைக்குள்ளே அடக்கம்னு மாறிடுச்சு. இப்போ இந்தியன் லிட்ரேச்சர், இந்தியன் கல்ச்சர், ஹிந்து கல்ச்சர், நம்முடைய நாடு, நம்முடைய மாவட்டம், நம்ம கிராமத்தினுடைய பண்பாடு அப்படிங்கிறதெல்லாம் போயிடுச்சு. இப்போ வேர்ல்டு இஸ் ஒன் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. அதனால இப்போ இருக்க லிட்ரேச்சர் புறம் பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் கேரக்டரை இது பண்ணி தான் நீங்கள் எழுத முடியும். உங்கள் ஊரில் இருக்கிற ஒரு குப்பன் சுப்பன் பார்த்திங்கன்னா அவனுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் கான்டாக்ட் இருக்கும். இந்த குப்பன் பார்த்திங்கன்னா ஒரு நெட்டில் போய் வேர்ல்டில் இருக்க பல விஷயங்களை அவன் தெரிஞ்சு வச்சு தான் உட்காந்துருப்பான். ஸோ நீங்கள் ஒரு சாதாரண ஒரு குப்பன் சுப்பன் சாதாரண மனிதனை நீங்கள் அவனுக்கு அவ்வளோதான் தெரியும் என்று அவன் வாழ்க்கை, அவனுடைய பண்பாடு, அவனுடைய லைஃபு இதெல்லாம் நீங்கள் எழுத முடியாது.
ஏன்னா அவனுக்குள்ளே ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் உள்ளே வந்துருச்சு. அவனுக்கு மற்றது இங்கிலீஷ் தெரியுதோ தெரியல, ஆனால் அவன் செல்ஃபோனையோ யூஸ் பண்ணுறான், வேர்ல்டில் என்ன நடக்குதுங்கிறத பார்த்துக்கிறான், தெரிஞ்சுக்கிறான். ஸோ இன்டர்நேஷ்னல் கேரக்டரை யூஸ் பண்ணி தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி கான்டெம்பரரி லிட்ரேச்சர் மாறிப்போச்சு. ஸோ இந்த 2ஆம் உலக யுத்தத்துக்கு அப்புறம் இவ்வளவு மாற்றங்கள் வந்துருச்சு. ஸோ இப்போ வர லிட்ரேச்சர் பூரா ஒரு இன்டர்நேஷ்னல் கேரக்டரை நீங்கள் பண்ணி தான் எழுதணுமே விட ஒரு லோக்கல் கேரக்டரை வச்செல்லாம் நீங்கள் எழுத முடியாது. அதனால் இது இந்தியன் ரைட்டிங்ஸு, பிரிட்டிஷ் ரைட்டிங்லாம் சொல்ல முடியாது. இதெல்லாம் வேர்ல்டு லிட்ரேச்சர் அப்படி தான் போயிடுச்சு. அந்த மாதிரி மாறிப்போச்சு இந்த வேர்ல்டு வாருக்கு அப்புறம். இதுதான் மாடர்ன் ட்ராமாவில் பிரிட்டனில் ஏற்பட்ட நிகழ்வுகள். தேங்க்யூ.